குட் ஈவினிங் டு ஒன் அண்ட் ஆல். ஸோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு சிவில் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் ஒரு ப்ராப்ளம் எடுத்துட்டு அதை எப்படி நம்ம இந்த கேஸ்க்கு வந்து எப்படி நம்ம ஜட்ஜ்மெண்ட் எழுதலாம், எக்ஸாம்ல வந்துட்டு எப்படி ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் பேப்பருக்கு சிவில் ஜட்ஜ்மெண்ட் எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இந்த கொஷின் என்னன்னா, பாண்டிச்சேரி டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எக்ஸாம்ல கேட்ட ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் பேப்பர் தான் வந்து நம்ம ஸ்க்ரீன்ல ஷேர் ஆகிறது. ஸோ அந்த கொஷினை தான் இன்னைக்கு நம்ம எப்படி எக்ஸாம் இந்த கொஷினை பொறுத்து எப்படி எழுதலாம் அப்படின்றத பொறுத்து நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் எல்லாருக்குமே பேசிக்கா என்னென்னு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் எப்படி எழுதணும்ட்டு. ஸோ திரும்ப ஒரே ஒரு டைம் மட்டும் நான் உங்களுக்கு அதை ரிப்பீட் பண்ணிடுறேன் என்னன்னு சொல்லிட்டு. ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும், பேப்பரை பொறுத்த வரைக்கும் சிவில் ஜட்ஜ் எக்ஸாம்ல சிவில் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்கை வந்துட்டு பேப்பர் 2ல கேட்பாங்க. பேப்பர் 2ல சிவில் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ண சொல்லிட்டு அந்த இஷ்யூஸ்க்கான நெசசரி இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணிட்டு அதுல வந்து என்ன நீங்க டிசைட் பண்ணணும் அப்படின்றத ஜட்ஜ்மெண்டா எழுதுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இஷ்யூஸ் டோட்டல் மார்க் ஒரு கொஸ்டினுக்கு எத்தனை மார்க் கொடுப்பாங்கன்னா 25 மார்க்ஸ் கொடுப்பாங்க. இதே டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எக்ஸாம்லையும் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் பேப்பர்ல வந்துட்டு சிவில் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் ஒரு ஜட்ஜ்மெண்ட் எழுத சொல்லுவாங்க. ஸோ அந்த இம்பார்ட்டன்ஸ்ல தான் இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரு பார்ட்டிஷன் சூட்டுக்கு இந்த கொடுத்துருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை வச்சுட்டு எப்படி நம்ம ஜட்ஜ்மெண்ட் எழுதலாம் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ்க்கு போயிடலாம். ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ்க்கு போயிட்டு படிச்சு முடிச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணிட்டு நம்ம வந்து ஜட்ஜ்மெண்ட் எப்படி எழுதலாம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் நான் படிக்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. த சூட் ப்ராப்பர்ட்டி பிலாங்டு டு ஒன் கணபதி கவுண்டர். ஓகேங்களா, சூட் ப்ராப்பர்ட்டி யாரோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னா ஒன் கணபதி கவுண்டர். He had one son V and two daughters S and Q. ஸோ அவருக்கு ஒரு பையன் வீன்ற ஒரு 2 டாட்டர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நீங்க வந்து நான் சொல்லும் போதே நோட்ஸ் எடுத்துக்கலாம். கணபதி கவுண்டர் அப்படின்னு நேம் போட்டுட்டு அவருக்கு எத்தனை சன்ஸ் எத்தனை டாட்டர்னு சொல்லிட்டு ஜீனாலஜிக்கல் ட்ரீ வந்து போட்டு வச்சுக்கலாம். வீன்ற ஒரு சன்னும் எஸ் அண்ட் கியூன்ற டாட்டர்ஸும் இருக்காங்க. The suit property had been purchased by கணபதி கவுண்டர் இன் 1941. ஸோ சூட் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு யாரால பர்ச்சேஸ் பண்ண ப்ராப்பர்ட்டி அப்படின்னா வந்து கணபதி கவுண்டர் வந்துட்டு 1941ல பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. இட் இஸ் alleged in the plaint that he had treated the property as joint family property and had enjoyed the same as such during his lifetime. ஸோ வந்து அவர் இந்த ப்ராப்பர்ட்டியை என்ன ப்ராப்பர்ட்டியை ஈவன் அது வந்து பர்ச்சேஸ் மூலமா அந்த ப்ராப்பர்ட்டி வந்திருந்தாலும் கூட அந்த ப்ராப்பர்ட்டியை பிளைண்டிஃப் சொல்ற அவர்மெண்ட்ஸ் என்னன்னா, அந்த ப்ராப்பர்ட்டி 1941ல பர்ச்சேஸ் மூலமா கணபதி கவுண்டர் வாங்கியிருந்தாலுமே கூட அந்த ப்ராப்பர்ட்டி அவர் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியா தான் ட்ரீட் பண்ணாரு. அண்ட் ஹேட் என்ஜாய்ட் த சேம் ஆஸ் சச் டியூரிங் ஹிஸ் லைஃப் டைம். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை அவர் வந்துட்டு ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியா தான் அவரோட லைஃப் டைம் வரைக்குமே அவர் என்ஜாய் பண்ணாரு அப்படின்றது பிளைண்டோட அவர்மெண்ட்ஸ். ஸோ சூட் ப்ராப்பர்ட்டி ஒரு கணபதி கவுண்டரோட ப்ராப்பர்ட்டி. அது அவருக்கு யாரெல்லாம் வாரிசுகள் யாருன்னா எஸ் அண்ட் கியூன்ற டாட்டர்ஸும் வீன்ற ஒரு சன்னும் இருக்காங்க. ப்ராப்பர்ட்டி வந்துட்டு ஓகே ப்ராப்பர்ட்டி வந்துட்டு இப்போ கணபதி கவுண்டர் 1941ல பர்ச்சேஸ் பண்றாரு. பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியா ட்ரீட் பண்ணிட்டு அவரோட லைஃப் டைம் வரைக்குமே சூட் ப்ராப்பர்ட்டியை ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி அப்படின்றது பிளைண்டோட அவர்மெண்ட்ஸ். இட் இஸ் ஃபர்தர் alleged that after his demise daughters and son of கணபதி கவுண்டர் அப்படின்றதுனா யாருன்னா VSQ, இவங்க தான் டாட்டர்ஸ் அண்ட் சன் ஆஃப் கணபதி கவுண்டர் என்ஜாய் சூட் ப்ராப்பர்ட்டி ஜாயிண்ட்லி. ஸோ அவரு இறந்ததுக்கு அப்புறமும் கூட சூட் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு கணபதி கவுண்டரோட வாரிசுகளான VSQ அப்படின்ற சன் அண்ட் டாட்டர்ஸ் வந்துட்டு ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியாவே ட்ரீட் பண்ணிட்டு அனுபவிச்சுட்டு வந்திருக்காங்க. as V, the brother of S and Q, did not come forward. வீன்றவர் யாருன்னா சன்னு. ஓகேங்களா, மேல் ஹேர் கணபதி கவுண்டரோட மேல் ஹேர் யாருன்னா வந்துட்டு V, ஃபீமேல் ஹேர்ஸ் யாருன்னா S and Q. ஸோ V வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா did not come forward to effect a peaceful division of property. The sisters S and Q instituted a suit for partition and for possession. ஸோ பார்ட்டிஷன் அண்ட் பொசஷனுக்காக வந்துட்டு அவங்க வந்துட்டு சூட் போட்டிருக்காங்க. யாருன்னா டாட்டர்ஸ் போட்டிருக்காங்க. மேல் ஹேர் வந்துட்டு V வந்துட்டு கணபதி கவுண்டரோட சன் வந்துட்டு கணபதி கவுண்டரோட டாட்டர்ஸ் ஆன SNQக்கு வந்து பாகம் பிரிச்சு தரமாட்டுறாரு சூட் ப்ராப்பர்ட்டியில
அப்படின்றதுக்காக சூட் ஃபார் பார்ட்டிஷன் அண்ட் பொசஷனுக்காக சூட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ். ஸோ ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் நான் திரும்ப இன்னொரு டைம் ரிப்பீட் பண்றேன். எதுக்குன்னா இந்த கிளைண்டோட அவர்மெண்ட்ஸை படிச்சுட்டு கிளியரா வச்சிருந்தாதான் இதுக்கு எதெல்லாம் வந்துட்டு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல டிஃபெண்டன்ட் டினை பண்ணியிருக்காங்களோ அதை பொறுத்து நம்ம வந்து இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுவோம். ஸோ ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் என்ன? கணபதி கவுண்டர்ன்றது கணபதி கவுண்டருக்கு 3 வாரிசுகள், VSQ அப்படின்றது வின்றவர் சன்னு, SNQன்றது டாட்டர்ஸ். கணபதி கவுண்டர் வந்து 1941ல சூப் ப்ராப்பர்ட்டியை வந்து பர்ச்சேஸ் மூலமா வாங்குறாரு. சேலு நார்மலா தெரியும், சேல்னா வந்து அப்சல்யூட் ப்ராப்பர்ட்டியா தான் இருக்கும். ஆனா அவர் அந்த சேல் மூலமா அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து செல்ஃப் செக்யூர்டா வாங்கியிருந்தாலுமே கூட அவர் அந்த ப்ராப்பர்ட்டி எப்படி டீல் பண்றாரு அப்படின்னு கிளைண்டோட அவர்மெண்ட்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, சூப் ப்ராப்பர்ட்டியை வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியா தான் கணபதி கவுண்டர் வந்து டீல் பண்ணாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியா டீல் பண்ணனால அந்த சூப் ப்ராப்பர்ட்டியில அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அப்படிதான் டீல் பண்ணாரு. அவரு டெமைஸ் ஆன அப்புறமும் அவரோட ஹேர்ஸ் VSQ இவங்க 3 பேருமே கூட அந்த ப்ராப்பர்ட்டியை ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியா தான் ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது அவரு பின்னர் வந்துட்டு அந்த ஃபீமேல் ஹேர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா SNQ வந்துட்டு அவங்க தான் பிளைன்டிஃப்ஸ். டிஃபெண்டன்ட் யாருன்னா அவரோட மேல் ஹேர் தான், கணபதி கவுண்டரோட மேல் ஹேர் தான் வந்துட்டு டிஃபெண்டன்ட். ஃபீமேல் ஹேர்ஸ் போயிட்டு கணபதி கவுண்டரோட மேல் ஹேரான கிட்ட வந்து பார்ட்டிஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் அதுக்கு ஒத்துழைப்பு தராதனால சூட் ஃபார் பார்ட்டிஷன் அண்ட் பொசஷனுக்காக சூட் போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஃபேக்ட்ஸ் இந்த பிளைண்ட். ஸோ இப்போ நம்ம ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை படிச்சிருவோம். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை படிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்லயே கூட சொல்லியிருந்தேன், சிவில் ஜட்மெண்ட் நீங்க எழுதும் போது ஃபர்ஸ்ட் இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ற போது என்ன பண்ணுங்கன்னா, ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டோட அவர்மெண்ட்ஸை படிக்கவே எதெல்லாம் கிளைண்ட்ல கூடியிருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸுக்கு ஸ்பெசிஃபிக் டினைல் எதுக்கெல்லாம் வருதோ அந்த டினைல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் படிக்கவே வந்து உங்க கொஸ்டின் பேப்பர்லயே வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு ஒவ்வொரு டினையிலையுமே ஒரு இஷ்யூஸா வந்துட்டு சைட்ல வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். பென்சில்லையோ இல்லை உங்களோட வேஸ்ட் பேஜஸ் ஏதாவது பேப்பர்ல வேஸ்ட் பேஜஸ் லாஸ்ட் பேஜஸ் இருந்துச்சுன்னா அதுல பென்லயோ கூட நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இதுதான் வந்து கோர் இஷ்யூஸ் இந்த கேஸ்ல அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ நம்ம ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் படிக்கும் போதே படிக்கவே எது இஷ்யூன்ட்டு ஒவ்வொரு லைன் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். எதுக்கெல்லாம் ஸ்பெசிஃபிக் டினைல் இருக்கோ அதுதான் இஷ்யூஸ் அரைஸ் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் நம்ம இப்போ வந்து படிச்சிருவோம். த சூட் இஸ் ரெசிஸ்டட் பை வி தான் டிஃபெண்டன்ட். அவர் என்ன ரெசிஸ்ட் பண்றாரு அப்படின்னா இந்த சூட்டை வந்துட்டு alleging that the suit property is the absolute property of கணபதி கவுண்டர். ஸோ பிளைண்டிஃப்ஸ் என்ன சொல்றாங்க, ஃபீமேல் ஹேர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா சூட் ப்ராப்பர்ட்டி வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டின்றாங்க. டிஃபெண்டன்ட் என்ன சொல்றாரு, சூட் ப்ராப்பர்ட்டி வந்து அப்சல்யூட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த கணபதி கவுண்டர், வியோட டிஃபெண்டனோட ஃபாதரோட அப்சல்யூட் ப்ராப்பர்ட்டி செல்ஃப் செக்யூர்ட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் இஷ்யூ நம்மளுக்கு இதுல இருந்து என்ன ரைஸ் ஆகும் அப்படின்னா, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் இஷ்யூ இதுல இருந்து என்ன ரைஸ் ஆகும்? ஸோ நானே சொல்லிடுறேன். வெதர் த சூட் ப்ராப்பர்ட்டி இஸ் self-secured property, joint family property or self-secured property of the கணபதி கவுண்டர், இல்லைன்னா வந்து ஃபாதர் ஆஃப் த பிளைண்டிஃப்ஸ், ஃபாதர் ஆஃப் த பார்ட்டிஸ்ன்னு கூட சொல்லலாம். 2 பேரோட தகப்பனார் யாருன்னா கணபதி கவுண்டர், அவங்களோட கணபதி கவுண்டரோட வாதி மற்றும் பிரதிவாதிகளின் தகப்பனாரான கணபதி கவுண்டரின் தாவா சொத்துக்கள் வாதி மற்றும் பிரதிவாதிகளின் தகப்பனாரான கணபதி கவுண்டரின் சம்பாத்திய சொத்துக்களா அல்லது கூட்டு குடும்ப சொத்தா அப்படின்றது வந்துட்டு இந்து கூட்டு குடும்ப சொத்தா அப்படின்றது வந்துட்டு ஃபர்ஸ்ட் இஷ்யூ. சரி, ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இஷ்யூ என்னன்னா ப்ராப்பர்ட்டியோட நேச்சரை வச்சு ஃபர்ஸ்ட் இஷ்யூ ஃப்ரேம் பண்றோம். செல்ஃப் செக்யூர்டு ஆர் வந்துட்டு ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியான்னு சொல்லிட்டு இஷ்யூ ஃப்ரேம் பண்றோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் இஷ்யூ. இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து ரெண்டாவது இஷ்யூ வந்துட்டு நம்ம ஏன் இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்றோம்னா எதுக்கெல்லாம் ஸ்பெசிஃபிக் டினைல் இருக்கோ அதுக்கெல்லாம் இஷ்யூஸ் வரணும். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் லைன்லேயே வந்து ஒரு டினைல் இருக்கு, அதுக்கு இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணிட்டோம். டினைல் இல்லாத பட்சத்துல அட்மிஷனுக்குலாம் நம்ம என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா பிளைண்ட சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள் உறவு முறைகள்லாம் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்க பிரதர் தான்,
கணபதி கவுண்டரோட வாரிசுகள்லாம் இவங்க தான் அப்படின்னு சொல்லி அட்மிட்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வந்து வாரிசுகளா இல்லையான்றதெல்லாம் நம்ம வந்து இஷ்யூஸா ஃப்ரேம் பண்ண தேவையில்லை. எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து டினைல் வருதோ அங்கங்கெல்லாம் தான் இஷ்யூஸ். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணியாச்சு. அடுத்தது அண்ட் தட். அதே மாதிரி நீங்க வந்துட்டு இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணும் போது என்னென்னதை பார்க்கலாம் அப்படின்னா கிளைண்ட்டோட அவர்மெண்ட்ஸ், ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டோட அவர்மெண்ட்ஸ், சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸை பார்க்கலாம். அதை தவிர நம்ம வந்து எவிடன்சஸை நம்ம வந்து பார்க்க முடியாது. அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க வந்துட்டு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை நீங்க படிக்கவே நீங்க வந்து இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அண்ட் தட் த கணபதி கவுண்டர் had executed a will in favor in his favor on 31/1/2000. ஸோ 31/1/2000 வந்து கணபதி கவுண்டர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஒரு வில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு நம்ம இஷ்யூஸ் வந்து பின்னாடி நம்ம வந்துட்டு இது வந்து டினை பண்ணிருக்காங்களா இல்லையான்றதை பொறுத்து நம்ம பின்னாடி ஃப்ரேம் பண்ணுவோம். ஸோ வில்லு வந்து எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க அப்சல்யூட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு, அப்சல்யூட் ப்ராப்பர்ட்டியா இருந்தா கண்டிப்பா வந்து கணபதி கவுண்டருக்கு வில்ல எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ரைட் இருக்கு. இது அப்சல்யூட் ப்ராப்பர்ட்டி இல்ல அப்படின்ற பட்சத்துல அவருக்கு வந்து வில் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ரைட் கிடையாது. ஸோ வில்ல எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. அடுத்தது ஆஃப்டர் த டிமைஸ் ஆஃப் கணபதி கவுண்டர் வி அண்ட் ஹிஸ் சன் N have entered into a partition deed dated 17/1/2006. ஸோ கணபதி கவுண்டர் இறந்த அப்புறம் அவரு எழுதி வச்ச வில்ல பேஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா வீன்றவரு யாருன்னா கணபதி கவுண்டரோட சன்னு. இந்த வியோட சன்னு தான் என். ஓகேங்களா? கணபதி கவுண்டருக்கு ஆல்ரெடி 3 வாரிசுகள் சொல்லிட்டோம், வி எஸ் கியூ. அந்த வியோட டிஃபரண்டோட ஒரு சன்னு தான் யாருன்னா என். அந்த எண்ணும் வியும் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா 17/1/2006 ஒரு பார்ட்டிஷன் டீட் எழுதிக்கிறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்து கணபதி கவுண்டர் வந்து விட்டுட்டு போன ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்து ஒரு பார்ட்டிஷன் டீட் எழுதிக்கிறாங்க. அந்த பார்ட்டிஷன் டீட் படி அவங்க அந்த ப்ராப்பர்ட்டியோட ஷேர்ஸ்ல வந்து ரெஸ்பெக்டிவ் ஷேர்ஸ்ல என்ஜாய்மெண்ட்ல இருக்காங்க அப்படின்றது ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டோட அவர்மெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து நான் ஒரே ஒரு கொஸ்டின்ஸ் மட்டும் கேட்குறேன். யாராவது வந்து மைக் அன்மியூட் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க. இப்போ வந்து வில்ல வந்து இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வில்ல வந்து சொல்லியிருக்காங்க நம்ம வந்து வில்ல வந்து பொறுத்து ரிப்ளை ஸ்டேட்மெண்ட்ல வந்து டினை பண்ணாம, ஏன்னா எனி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போட்டோம்னா அதுக்கு ரிப்ளை தரத்துக்கு பிளைன்டிஃப்க்கு ரைட் இருக்கு. புதுசா ஒரு விஷயங்கள் வந்துட்டு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ண ஃபேக்ட்ஸுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல வந்துட்டு ரிப்ளை ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கு பிளைன்டிஃப்க்கு ரைட் இருக்கு. அப்படின்ற பட்சத்துல இப்ப வந்துட்டு புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ண ஃபேக்ட்ஸ் என்னன்னா வில்ல வந்து டினை பண்ணாதான், ரிப்ளை ஸ்டேட்மெண்ட் கொடுத்து டினை பண்ணாதான் அதை வந்து டிஃபரண்ட் வந்து ப்ரூவ் பண்ணுமா, இல்ல வந்து வில்ல டினை பண்ணலனாலும் டிஃபரண்ட் மேல வந்து வில்ல ப்ரூவ் பண்றதுக்கு ரைட் இருக்கா? ஏன்னா ஒன்ஸ் வந்து ரிப்ளை பண்ணி நம்ம டினை பண்ணாம விட்டுட்டோம்னா நியூ ஃபேக்ட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்கன்னா தட் இஸ் டீம்டு டு பி அட்மிஷன். அட்மிட்டட் ஃபேக்ட்ஸ் வந்து டி நாட் பி ப்ரூவ்டு ஆஸ் பர் செக்ஷன் 58 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். அப்படின்னும் போது வில்லுக்கு இந்த பிரின்சிபல் அப்ளை ஆகுமா? வில்லு டினை பண்ணிட்டாங்க, இல்ல வந்து டினை பண்ணாம விட்டுட்டாங்க ரிப்ளை ஸ்டேட்மெண்ட் போட்டு அப்படின்னா வில்ல வந்து ப்ரூவ் பண்ணுமா? ப்ரூவ் பண்ண தேவை இல்லையா? அப்ளை ஆகாது சார். ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஏன் மேம், என்ன ரீசனுக்காக? 68ல சொல்லியிருப்பாங்க சார், அட்மிட்டட் ஃபேக்டா இருந்தாலும் வில்லுக்கு மட்டும் விட்னஸ் வச்சு ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். ஓகே மேம், சூப்பர் மேம், தேங்க்யூ மேம். ஸோ மேம் சொன்ன மாதிரி தான், அனுசா மேம் சொன்னதான் கரெக்டு. வில்ல வந்து அட்மிட் பண்றாங்க டினை பண்றாங்க அப்படின்றதுலாம் இல்லை. வில்ல வந்து அட்டஸ்டிங் விட்னஸை எக்ஸாமின் பண்ணி ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். அது மேண்டேட்டரியா ப்ரூவ் பண்ணணும். இதுதான் 68ல. ஸோ இதை நம்ம டிஸ்கஷன் அப்போ பார்ப்போம். ஸோ அப்படின்ற பட்சத்துல வில்ல வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய பர்டன் வந்துட்டு கண்டிப்பா வில்ல யாரு வந்துட்டு வில்லுன்னு ஒண்ணு இருக்கு எனக்கு ஃபேவரா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பெனிஃபிஷியரிக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னா ப்ரொபோண்டர்னு சொல்லுவாங்க. ப்ரொபோண்டர் ஆஃப் த வில்ல வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய கடமை இருக்கு. ஸோ வந்து வில்ல வந்து இவர் வந்து ப்ராப்பரா வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரா அப்படின்றது வந்துட்டு டிசீஸா ஃப்ரேம் பண்ணியே ஆகணும். அதனால அதையும் நம்ம வந்து மைண்ட்ல வச்சுப்போம். இப்போ ரிப்ளை ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களா கொடுக்கலையான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணிப்போம். இப்போ அடுத்து நம்ம போகலாம். ஃபேக்ட்ஸ்ல வந்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்ல வேற என்ன சொல்றாங்கன்னா the defendant denies the fact that the plaintiffs are in joint possession of the property. ஸோ பிளைண்டிஃப் என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்துட்டு ஜாயிண்ட் பொசிஷன்ல இருக்கோம்,
அதனால வந்து 37(2) ஆஃப் தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் அண்ட் சூட் வேல்யூஷன் ஆக்ட் கீழே வந்து கோர்ட் ஃபீஸ் கட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் ஃபீஸ் கட்டியிருக்காங்க கிளைண்ட்ல. அந்த அவர்மெண்ட்ஸ் அந்த இதுபடி பார்த்தோம்னா ஜாயின்ட் பொசிஷன்ல இருந்தா 37(2)ல கட்டலாம். 37(1) என்னன்னா வந்துட்டு செப்பரேட் பொசிஷன்ல இருந்தாங்க அப்படின்னா பார்ட்டிஷன் சூட் போட்டோம் அப்படின்னா 37(1)ல கோர்ட் ஃபீஸ் கட்டணும். ஸோ 37 பார்ட்டிஷன் சூட்டுக்கு கோர்ட் ஃபீஸ் எந்த செக்ஷன்ல கட்டணும் அப்படின்னா தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் அண்ட் சூட் வேல்யூஷன் ஆக்ட்ல 37ல கட்டணும். 37லயும் ஸ்பெசிஃபிக்கா பார்த்தோம்னா அந்த மெம்பர்ஸ் வந்து கோபார்ட்னர்ஸோ இல்லை வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி மெம்பர்ஸோ வந்துட்டு செப்பரேட் பொசிஷன் அவங்க பொசிஷன்ல இல்லை அப்படின்னா செப்பரேட் பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்னா 37(1)ல கோர்ட் ஃபீ கட்டணும். இல்ல எல்லாருமே ஜாயிண்ட் பொசிஷன்ல தான் இருக்காங்க அப்படின்னா 37(2)ல கோர்ட் ஃபீஸ் கட்டணும். இதுதான் வந்து அந்த லிட்டரலா அந்த செக்ஷன்ல இருக்கக்கூடிய வேர்டிங்ஸ். இப்ப அதனால டிஃபனன் என்ன டினை பண்றாரு அப்படின்னா denies the fact that plaintiffs are in joint possession. The defendant denies the fact that the plaintiffs are in joint possession of the suit property. So joint possessionல இருக்காங்க அப்படின்றத டினை பண்றாரு. plaintiff வந்து joint possessionல இல்லைன்றாரு. And contends that the suit has been improperly valued under section 37(2) of the Tamil Nadu Court Fees and Suit Valuation Act 1955. So 37 தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் அண்ட் சூட் வேல்யூஷன் ஆக்ட்ல கோர்ட் ஃபீஸ் கட்டினது தப்பு, சூட்டை வேல்யூ பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு டினை பண்றாங்க. ஸோ அடுத்தடுத்த இஷ்யூஸ் ரெண்டு இஷ்யூஸ் என்ன ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னா whether plaintiffs are in joint possession of the suit property. ஓகேங்களா, இதையும் இந்த கோர்ட் ஃபீஸ் கட்டினது எதுக்காக வந்து மெயினா வந்து டினை பண்றாங்க அப்படின்னா ஜாயிண்ட் பொசிஷன் கோர்ட் ஃபீஸ் தப்பா கட்டினாங்க அப்படின்றதுக்காக தான் இது பண்றாங்க. ஸோ இப்போ இது 2-3 இஷ்யூஸ் சப் இஷ்யூஸா வரும். கோர்ட் ஃபீஸ் கரெக்டா கட்டியிருக்காங்களா இல்லையான்றதுக்கு தான் ஜாயிண்ட் பொசிஷன்ல இருக்காங்களா இல்லையான்றது. அப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா whether the court fees paid by the plaintiffs under section 37(2) of the Tamil Nadu Court Fees and Suit Valuation Act is correct or not. இதை ஃப்ரேம் பண்ணிட்டோம்னாலே இதுக்குள்ளேயே நம்ம என்ன டிஸ்கஷன் கொண்டு வரலாம்னா வேல்யூஷன் கரெக்டா, ஜாயிண்ட் பொசிஷன்ல இருக்காங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் இதுக்குள்ளேயே சப் இஷ்யூஸா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த இஷ்யூ என்ன ஃப்ரேம் பண்ணிக்கலாம் அப்படின்னா தேர்ட் இஷ்யூவா என்ன ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ரெண்டாவது இஷ்யூ வில்ல பொறுத்து ஃப்ரேம் பண்ணுவோம், அது ரிப்ளை ஸ்டேட்மெண்ட் படிச்சுட்டு ஃப்ரேம் பண்ணிக்குவோம். தேர்ட் இஷ்யூ என்ன ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னா whether court fees paid by the plaintiff under section 37(2) of the Tamil Nadu Court Fees Act is correct or not அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணிக்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஸோ கோர்ட் ஃபீஸை பொறுத்து ஒரு இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது வந்து வில்ல பொறுத்த ஒரு இஷ்யூஸ். ஃபர்ஸ்ட் இஷ்யூ என்னன்னா சூட் ப்ராப்பர்ட்டியோட நேச்சர், செல்ஃப் செக்யூர்ட் ப்ராப்பர்ட்டியா ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியா அப்படின்றத பொறுத்து ஒரு இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது இந்த ப்ளீடிங்ஸ் இதோட முடியல. கிளைண்டோட அவர்மெண்ட்ஸ் பார்த்துட்டோம், ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டோட அவர்மெண்ட்ஸ் பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது என்ன இருக்குன்னா ரிப்ளை ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. யார் சைட்ல அப்படின்னா ரிப்ளை ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு பிளைன்டிஃப் வந்துட்டு இந்த வில்ல பொறுத்து நியூ ஃபேக்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கிறனால டிஃபரன்ஸ் சொன்ன ரிப்ளைக்கு பிளைன்டிஃப் வந்து ரிப்ளை ஃபைல் பண்ணியிருக்காங்க. ரிப்ளை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். The plaintiff filed a reply statement vehemently denying the execution of the will by their father. ஸோ வில்லை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளைன்டிஃப் டிஃபனன் வந்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா 31/1/2000 பாத்தீங்கன்னா கணபதி கவுண்டர் வந்துட்டு வில்ல எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு டிஃபனனுக்கு வீக்கு ஃபேவரா அப்படின்னாரு. ஓகேங்களா, ஆனா பிளைன்டிஃப் என்ன சொல்றாருன்னா அது வந்து பொய்யான ஒரு ஸ்டேட்மெண்ட், அதை வந்து டினை பண்றோம்னு சொல்லிட்டு டினை பண்ணிட்டாங்க. According to them, the will was fabricated and their father was not in a sound state of mind at the relevant point of time. ஸோ அந்த வில்லை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய டைம்ல கணபதி கவுண்டர் வந்துட்டு சவுண்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இல்லை அப்படின்னா வந்து அவர் வந்து திரகார்த்தனமான மனநிலை இருந்து உயில் எழுதி கொடுக்குற அளவுக்கு திரகார்த்தமான மனநிலையில இல்லை அப்படின்னு சொல்லி டினை பண்றாங்க. வில் வந்து ஃபேப்ரிகேட் பண்ண ஒண்ணு பொய்யா வந்து புனைஞ்சி ரெடி பண்ணியிருக்காங்க, ஃபேப்ரிகேட்டட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி டினை பண்றாங்க. The will is result of forgery only to non-suit the legitimate share of the plaintiff. பிளைன்டிஃப்க்கு சட்டப்படியா வரக்கூடிய அந்த சூட் ப்ராப்பர்ட்டியில வரக்கூடிய பங்கு பாத்தியத்தை வந்து
மறைக்கிறதுக்காகவும் அதை வந்து அது இல்லாம செய்யறதுக்காகவும் வில்ல வந்து ஃபோர்ஜரியா கிரியேட் பண்ணியிருக்காங்க. வில்லு வந்து 401 சொல்லிட்டு ரிப்ளை ஸ்டேட்மெண்ட் மூலமா வந்துட்டு பிளைண்டிஃப் வந்து டெனை பண்ணிட்டாங்க. ஸோ வில்ல பொறுத்து என்ன இஷ்யூஸ் ரைஸ் ஆகுதுன்னா வெதர் த வில் டேட்டட் சோ அண்ட் சோ இஸ் ஜெனின் ஆர் நாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ ரைஸ் ஆகுது. ஸோ வில்ல வந்து ஜெனினா இல்லையான்னு கொஸ்டின் வரும்போது அப்போ அதையும் வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய பேர்டன் வந்துட்டு டிஃபரெண்ட் வி மேல ஷிஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த 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 ரெண்டாவது இஷ்யூ என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு சூப் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு செல்ஃப் ஐக்கியோட ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியான்றது. ரெண்டாவது இஷ்யூ என்னன்னா வந்துட்டு வெதர் வில் எக்ஸிக்யூட்டட் பை கணபதி கவுண்டர் ஆன் 31/1/2000 இஸ் ஜெனின் ஆர் நாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ வந்துட்டு ஃப்ரேம் பண்ணிக்கணும். அடுத்தது லாஸ்ட் இஷ்யூ என்னன்னா வெதர் கோர்ட் ஃபீஸ் பெய்டு பை த பிளைண்டிஃப் அண்டர் செக்ஷன் 37(2) ஆஃப் தி தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் அண்ட் சூட் வேல்யூஸ் ஆக்ட் இஸ் கரெக்ட் ஆர் நாட். ஸோ இதுதான் வந்துட்டு இஷ்யூஸ். அடுத்தது ஃபோர்த் இஷ்யூ அப்படின்னா மூணு இஷ்யூக்கும் ஆன்சர் தரும்போது இந்த இஷ்யூ எல்லாமே பிளைண்டிஃப்க்கு ஃபேவரா வர மாதிரி இருந்துச்சுன்னா பிளைண்டிஃப்க்கு நம்ம என்ன கொடுக்குற மாதிரி இருக்கும், இந்த சூட்ல வந்து பிளைண்டிஃப்க்கு ஃபேவரா ரிலீஃப் கொடுக்குற மாதிரி இருக்கும். என்ன ரிலீஃப் கொடுக்குற மாதிரி இருக்கும்னா பிளைண்டிஃப் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சூட் பார்ட்டிஷனுக்காகவும் பொசஷனுக்காகவும் வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு அடுத்த இஷ்யூ என்னன்னா வெதர் த பிளைண்டிஃப்ஸ் ஆர் என்டைட்டில் டு த ரிலீஃப் ஆஃப் பார்ட்டிஷன் அண்ட் பொசஷன் ஆஸ் பிரேட் இன் த பிளைண்ட். ஸோ வந்து வாதிகள் வழக்குரையில் கோரியபடி பாகப்பிரிவினை மற்றும் அனுபவமா தமிழ்ல சுவாதீன உரிமைக்கான பரிகாரங்களை அடையத்தக்கவர்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூஸ். ஸோ பார்ட்டிஷன் அண்ட் பொசஷனுக்கான ரிலீஃப் வந்து பிளைண்டிஃப்க்கு கிடைக்கத்தக்கதா இல்லையா, இது வந்துட்டு ஃபோர்த் இஷ்யூ. லாஸ்ட் இஷ்யூ என்ன ஃப்ரேம் பண்ணலாம்னா வாட் அதர் ரிலீஃப் த பார்ட்டிஸ் ஆர் என்டைட்டில் டு. ஏன் வந்து வாதிகளுக்கு கிடைக்கக்கூடிய வேறு என்ன பரிகாரங்கள்னு போடாம வாட் அதர் ரிலீஃப் த பிளைண்டிஃப்ஸ் ஆர் என்டைட்டில் டுன்னு போடாம ஏன் வந்து வாட் அதர் ரிலீஃப் த பார்ட்டிஸ் ஆர் என்டைட்டில் டுன்னு போடுறோம் அப்படின்னா இந்த கேஸ்ல வந்து டிஃபெண்டன்ட் என்ன ஸ்டாண்ட் வைக்கிறாங்க அப்படின்னா வில்லு வந்து எங்களுக்கு ஃபேவரா இருக்கு, வில்லு அடிப்படையில எங்களுக்கு ரைட் இருக்கு அப்படின்னு சொல்றதுனால ஸோ டிஃபெண்டன்ட்டுக்கு ஃபேவரா வில்லு ப்ரூவ் ஆச்சுன்னா இன்கேஸ் இவங்க கோர்ட் ஃபீ கட்ட தயாரா இருக்க பட்சத்துல வில்லு படி வந்துட்டு இவங்க வந்து இந்த சூட் ப்ராப்பர்ட்டியோட சோல் ஓனர் இவங்க தான் டைட்டில் ஹோல்டர் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்றது கூட கோர்ட்டுக்கு ரைட் இருக்கு. இஃப் தே ஆர் செட் அப் த ப்ளீ ஆஃப் கவுண்டர் கிளைமோ இந்த மாதிரி வந்து ஒரு டிஃபெண்டன்ட் வந்து ஒரு ப்ளீயை ரைஸ் பண்ணி எங்களுக்கு வந்து டிக்ளேர் பண்ணுங்கன்னு ஒரு லீஃப் கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கூட கோர்ட் ஃபீஸ் கட்டினா கொடுக்கலாம். ஏன்னா கோர்ட் ஃபீஸ் எப்போ கூட கட்டலாம்னா அட் எண்ட் ஆஃப் த சூட் கூட கட்டுறாங்க அப்படின்னா கொடுக்கலாம், வில்லு வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா கொடுக்க முடியும். ஸோ நம்ம லாஸ்ட் இஷ்யூவா என்ன ஃப்ரேம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா வாட் ஆர் த ரிலீஃப் த பார்ட்டிஸ் ஆர் என்டைட்டில் டு. அந்த மாதிரி எதுவும் கோர்ட் ஃபீஸ் கட்டாத பட்சத்துல நம்ம எந்த ரிலீஃபும் எந்த பார்ட்டிஸும் கொடுக்க முடியாது. ஸோ லாஸ்ட் இஷ்யூ வந்துட்டு வேற என்ன தரப்பினர்களுக்கு கிடைக்கக்கூடிய இதர பரிகாரங்கள் யாவை, இதுதான் லாஸ்ட் இஷ்யூஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இஷ்யூ வந்துட்டு சூட் ப்ராப்பர்ட்டி வந்து செல்ஃப் ஐக்கியோட ஆன்செஸ்ட்ரலான்றது, செல்ஃப் ஐக்கியோட ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியான்றது. ரெண்டாவது இஷ்யூ வந்து வில்லு வந்து ஜெனினா இல்லையான்றது. தேர்ட் இஷ்யூ வந்து கோர்ட் ஃபீஸ் வந்து 37(2) ஆஃப் தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் ஆக்ட்ல கட்டின கோர்ட் ஃபீஸ் வந்து கரெக்டா இல்லையான்றது. ஃபோர்த் இஷ்யூ வந்துட்டு பிளைண்டிஃப்க்கு பிளைண்ட்ல கேட்டக்கூடிய ரிலீஃப்ஸ் எல்லாம் வந்து கிடைக்கத்தக்கதா அப்படின்றது. லாஸ்ட் இஷ்யூ வந்துட்டு வேற என்னென்ன ரிலீஃப்லாம் வந்து பார்ட்டிஸ்க்கு கிடைக்க போகுது அப்படின்றது. ஸோ இந்த இஷ்யூஸ் தான் நம்ம வந்துட்டு ஒவ்வொன்றா எடுத்து டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஜட்மெண்ட் ரைட்டிங்க்கு ஆன்சர் எழுதிட முடியும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ப்ளீடிங்ஸ் மட்டும்தான் பார்த்துருக்கோம் இல்லையா. ப்ளீடிங்ஸை மட்டுமே வச்சு நம்ம வந்து ஜட்மெண்ட் எழுத முடியுமானா இல்லை, ப்ளீடிங்ஸை மட்டுமே வச்சு நம்ம என்ன ஃப்ரேம் பண்ண முடியும்னா இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். ஜட்மெண்ட் எழுதணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பா வந்து எவிடன்சஸ் என்னென்ன இருக்கு, பார்ட்டிஸ் என்னென்ன டெபோஸ் பண்ணியிருக்காங்க, டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன மார்க் ஆயிருக்கு, மார்க் ஆயிருந்தா கூடவே அது வந்து ப்ரூஃப் ஆயிருமா, கிடையாது. மார்க் ஆகிறதுன்றது அந்த டாக்குமெண்ட்டை கோர்ட்ல வந்து ஒரு டாக்குமெண்ட்டா வந்து அட்மிசபிள் ஆக்கிக்கிறாங்களே ஒழிய தட் இஸ் நாட் அமங்ஸ் டு ப்ரூஃப். ஸோ மார்க் ஆயிருந்தாலுமே கூட அதுல என்னென்ன அதை ப்ரூவ் பண்ணிட்டாங்களா இல்லையா வேலிடா அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம வந்துட்டு
எவிடன்ஸை பார்த்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அரசு சார் நெக்ஸ்ட் பேஜ். ஓகே, ஸோ இப்போ எவிடன்ஸ் என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படின்றத பார்ப்போம். நம்ம டிஸ்கஷனுக்குள்ள போயிடலாம். எஸ் எக்ஸாமின்டர்ஸ், எஸ்ன்றது யாருன்னா பார்த்தீங்கன்னா பிளைண்டிஃப்ஸ் யாருன்னா எஸ் அண்ட் கியூ. ஸோ 2 பிளைண்டிஃப்ஸ்ல ஒரு பிளைண்டிஃப் வந்து PW1. PW1னா பிளைண்டிஃப் விட்னஸ், ஃபர்ஸ்ட் விட்னஸா வந்துட்டு வந்து எக்ஸாமின் பண்றாங்க. செல்ஃப் as PW1 and reiterated the averments in the plaint. ஸோ பிளைண்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்களோ அதை அப்படியே வந்து சீஃப் எக்ஸாமினேஷன்லையும் சொல்லிட்டாங்க மீன்ஸ் ப்ரூஃப் ரைட்டா போட்டிருப்பாங்க சிவில் கேஸ்னால. அக்கார்டிங் டு எஸ், ஹர் ஃபாதர் கணபதி கவுண்டர் வாஸ் நாட் இன் எ சவுண்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் கணபதி கவுண்டர் வந்துட்டு பிளைண்ட் அவர்மெண்ட்ஸ்லயும் ரிப்ளை ஸ்டேட்மெண்ட்ல சொன்ன மாதிரி சவுண்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இல்லை. எப்ப வில் எக்ஸிக்யூட் பண்ணும் போது she has also filed exhibit A1 sale deed of the year 1941. நம்ம சொன்ன மாதிரி 1941ல தான் கணபதி கவுண்டர் சூட் ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாரு. அந்த சேல் டீடை வந்துட்டு எக்ஸிபிட் A1 மார்க் பண்றாங்க. எக்ஸிக்யூட்டட் இன் ஃபேவர் ஆஃப் ஹர் ஃபாதர். அதுதான் அந்த டாக்குமெண்ட் தான். அது எக்ஸிபிட் A1 தான் 1941ல கணபதி கவுண்டருக்கு ஃபேவரா எழுதப்பட்ட சேல் டீடு. she has also filed exhibit A2, A3, A4 sale deeds which were executed by Ganapathy Counter in 1940, selling his share of the ancestral property allotted to him in a partition between his brothers and himself. ஸோ இன்னொரு 3 டாக்குமெண்ட்ஸ் மார்க் பண்றாங்க. எக்ஸிபிட் A2, A3, A4. எக்ஸிபிட் A1 வந்துட்டு 1941 டாக்குமெண்ட். என்ன டாக்குமெண்ட்னா கணபதி கவுண்டருக்கு ஃபேவரா இருக்கக்கூடிய சேல் டீடு. ஓகேங்களா, கணபதி கவுண்டர் அவர் பேர்ல வந்து சூட் ப்ராப்பர்ட்டியை கிரையம் வாங்கினதுக்கான ஒரு பத்திரம் அது. அதே எக்ஸிபிட் A2, A3, A4 என்ன டாக்குமெண்ட்ஸ்னா கணபதி கவுண்டருக்கு ஒரு ஆன்சிஸ்டல் ப்ராப்பர்ட்டி இருந்திருக்கு. கணபதி கவுண்டர் மீன்ஸ் பிளைண்டிஃப் அண்ட் டிஃபெண்டனோட ஃபாதர். அவங்களுக்கு இருந்தக்கூடிய ஆன்சிஸ்டல் ப்ராப்பர்ட்டியை டிவிஷன் ஆன அப்புறம் கணபதி கவுண்டர் வந்துட்டு A2, A3, A4 சேல் டீட்ஸ் மூலமா வந்துட்டு 1940ல வித்திருக்காரு. அவர் கிரையம் வாங்குறதுக்கு 1941க்கு 1 வருஷம் முன்னாடி வித்திருக்காரு. இந்த டாக்குமெண்ட்ஸை மார்க் பண்றாங்க. ஸோ ஆன்சிஸ்டல் ப்ராப்பர்ட்டியை கிரையம் வாங்குறதுக்கு 1 வருஷம் முன்னாடி வந்துட்டு 1941ல வந்து சூட் ப்ராப்பர்ட்டியை கிரையம் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த ப்ராப்பர்ட்டியை வித்திருக்காரு அப்படின்றத காமிக்கிறதுக்கு வசனம் பார்த்தீங்கன்னா இந்த சேல் டீட்ஸை வந்துட்டு மார்க் பண்றாங்க. அடுத்தது between brothers and himself, she has also filed exhibit A5 and A6 which are revenue records to show that the property still stood in the name of Ganapathy Counter. ஸோ சூட் ப்ராப்பர்ட்டியோட ரெவென்யூ ரெக்கார்ட்ஸையும் என்ன பண்றாங்கன்னா எக்ஸிபிட் A5 and A6 மார்க் பண்றாங்க. எக்ஸிபிட் A5 and A6னா வந்துட்டு ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் மீன்ஸ் பட்டா, சிட்டா, அடங்கல் அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ், வருவாய் ஆவணங்கள். எல்லாருக்குமே செட்டில்டு பிரின்சிபல் என்னன்னா வருவாய் ஆவணங்கள் ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ்ன்றது டைட்டிலை ப்ரூவ் பண்றதுக்கான டாக்குமெண்ட்ஸ் கிடையாது. இது வந்து பொசஷனை ப்ரூவ் பண்றதுக்கான டாக்குமெண்ட்ஸ் மட்டும்தான் ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் எல்லாமே. ஸோ இதுல ஆனா எக்ஸிபிட் A5, A6 வந்துட்டு இன்னும் வந்து ப்ராப்பர்ட்டி எல்லாமே வந்துட்டு ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ்ல வந்து கணபதி கவுண்டரோட பேர்ல தான் இருக்குன்னு காமிக்கிறதுக்கோசரம் அந்த ரெவென்யூ ரெக்கார்ட்ஸையும் வந்துட்டு எக்ஸிபிட் A5 and A6 மார்க் பண்ணிருக்காங்க. இது வந்துட்டு எவிடன்ஸ் ஆஃப் த பிளைண்டிஃப் சைடு. இப்போ பிளைண்டிஃப் சைடில் எக்ஸிபிட் A1 டாக்குமெண்ட்டை மார்க் பண்ணதோட பர்பஸ் என்ன, A2, A3, A4 டாக்குமெண்ட்டை மார்க் பண்ணதுக்கான பர்பஸ் என்ன அப்படின்னு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு சூட் ப்ராப்பர்ட்டி வந்து ஒருத்தரோட கணபதி கவுண்டர் பேர்ல இருந்தாலுமே கூட, அவர் வந்து கிரையமா வாங்கியிருந்தாலுமே கூட, அவர் 1 வருஷம் அவரோட ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியை வித்த 1 வருஷத்துலயே இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருக்கிறதுனால அவுட் ஆஃப் த இன்கம் ஃப்ரம் த ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியை வந்து வித்த இன்கம் மூலமா தான் இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து அவர் வாங்கியிருப்பாரு அப்படின்ற நம்ம ஒரு ப்ரெசம்ஷனுக்கு வர முடியும்.
நார்மல் ப்ரூடன் மேன் எந்த நிலையிலிருந்து நார்மல் ஹியூமன் கான்டாக்ட் என்ன சொல்லும் இந்த சுச்சுவேஷனை பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லும்னா, இவர் எந்த ப்ராப்பர்ட்டியை வந்து வாங்கியிருக்காரு அப்படின்னா 1941 செல்ஃப் செக்யூர்டா ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருந்தாலுமே கூட சேல் டீட் மூலமா வாங்கியிருந்தா கூட அந்த ப்ராப்பர்ட்டி எப்போ வாங்கியிருக்காருன்னா அவரு வந்து ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியை வித்து ஒரே வருஷத்துல வாங்கியிருக்காரு. ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியை வித்திருக்காருன்னு ப்ரூவ் பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் மார்க் ஆயிருக்கு அப்படின்னா எக்ஸிபிட் A2, A3, A4. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ப்ரெசம்ஷனுக்கு வரலாம் அப்படின்னா செக்ஷன் 114 படி இது வந்து இவர் வந்து ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியை வித்த இன்கம் மூலமா தான் 1941 இந்த ப்ராப்பர்ட்டியை செல்ஃப் செக்யூர்டா வாங்கியிருக்காரு. ஸோ அதனால தான் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை ஜாயின்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியை அவர் ட்ரீட் பண்ண வச்சிருந்திருக்கலாம் அப்படின்னு ப்ரெசம்ஷனுக்கு வரலாம். பட் ஆனா இந்த ப்ரெசம்ஷன் வந்துட்டு நம்ம அப்சல்யூட்டா எடுத்துக்க முடியுமான்னா இந்த மாதிரி ஏதாவது ப்ளீடிங்ஸ்ல இருக்கான்னு பார்க்கணும் நம்ம. இதை எதுக்காக சொல்லணும்னா இந்த டிஸ்கஷனுக்கு முன்னாடி இதை நான் சொன்னாதான் அடுத்து, ஏன்னா இதை நம்ம இடையில மறுபடியும் சொன்னோம்னா இது மறந்துடும். இந்த இதை நம்ம படிச்சனால இது பக்கத்துலயே நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த இதை அவர் வந்து ப்ளீடிங்ஸ்ல சொல்லியிருக்காங்களா, அவர் வந்து சூட் ப்ராப்பர்ட்டியை வந்து ஜாயின்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியா ட்ரீட் பண்ணாரு, அதுக்கப்புறம் நாங்களும் ஜாயின்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி ட்ரீட் பண்ணோம்னு சொல்லியிருக்காங்களே வெளியே, அந்த இன்கம் மூலமா அந்த ப்ராப்பர்ட்டி மூலமா தான் இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கணுன்ற மாதிரி எந்த ஒரு ப்ளீடிங்ஸுமே வந்துட்டு பிளைண்டோட அவர்மெண்ட்ஸ்ல இல்லை. அப்படி பிளைண்டோட அவர்மெண்ட்ஸ்ல இல்லாம இந்த மாதிரி நான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வித்திருக்காங்கன்னு காமிக்கிறதுக்காக இதை வந்து நம்ம அந்த மாதிரி இடத்துக்கு கொண்டு போக முடியுமானா எவிடன்ஸ் ஸ்டேஜில் இந்த மாதிரி சொல்றது வந்துட்டு இதனாலதான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வித்தப்புறம் தான் அந்த இன்கம் மூலமா தான் வாங்கினாருன்றதுக்கு எந்த ஒரு ப்ளீடிங்ஸும் பேஸும் இல்லாம எவிடன்ஸை மட்டும் பேஸா வச்சு நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ வெல் செட்டில்டு பிரின்சிபல் என்னன்னா வித்தவுட் ப்ளீடிங்ஸ் நோ எவிடன்ஸ் குட் பி லுக்ட் இன்டு. ப்ளீடிங்ஸ்ல இல்லாம எந்த ஒரு எவிடன்ஸுமே நம்ம வந்து பார்க்க முடியாது. ப்ளீடிங்ஸ்ல ஒரு விஷயம் இருந்தாதான் அந்த எவிடன்ஸா கன்சிடர் பண்ணிக்க முடியும். அந்த எவிடன்ஸா அதை கன்சிடர் பண்ண அப்புறம் தான் வந்துட்டு அதை வந்து ஆர்குமெண்ட்ஸ்ல சொல்ல முடியும், அதை ஜட்மெண்ட்ல கலோட் பண்ண முடியும். ப்ளீடிங்ஸ்ல இல்லாத எந்த ஒரு விஷயமே ஷாக் அண்ட் சர்ப்ரைஸா நம்ம வந்துட்டு எவிடன்ஸ்ல வந்து கொண்டு வந்து கொடுக்கறதுல எந்த ஒரு யூஸ்மே கிடையாது. ஸோ இந்த எக்ஸிபிட் A2, A3, A4 ஈவன் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து 1940 இந்த சேல் டீடு 1941 வந்து சூட் ப்ராப்பர்ட்டி கிரை வாங்குறதுக்கு முன்னாடியே வித்து அந்த இன்கம் மூலமா வாங்கியிருந்தாருன்னு இந்த ப்ளீ ஆர்குமெண்ட் எடுத்தாலுமே கூட அந்த ப்ளீன்றது சஸ்டெயின் ஆகாத ஒரு ப்ளீ. ஸோ ஆனா இந்த பர்பஸ்க்காக தான் கண்டிப்பா இந்த இடத்துல இதை வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்துட்டு இதை மைண்ட்ல வச்சுப்போம். இப்போ வந்து ரிட்டர்ன் ஸ்டேட் டிஃபெண்டன்ட் சைட்ல என்னென்ன எவிடன்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத பார்த்துருவோம். On the side of the defendant himself as DW1. ஸோ டிஃபெண்டன்ட் என்னவா வந்து எக்ஸாமின் பண்ணிக்கிறாருன்னா டிஃபெண்டன்ட் சைட் விட்னஸ் ஃபர்ஸ்ட் விட்னஸா வந்து எக்ஸாமின் பண்ணிக்கிறாரு. He reiterated the contents in the written statement. ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல என்ன கண்டென்ட்ஸ் இருக்கோ அதை வந்து எவிடன்ஸா சொல்றாரு. யாரு? DW1 டிஃபெண்டன்ட். டிஃபெண்டன்ட் மீன்ஸ் வி கணபதி கவுண்டரோட மேல் ஹேர். Will dated 31/1/2000 and partition deed dated 17/1/2006 as exhibit B2. ஸோ வில்ல வந்து எக்ஸிபிட் B1 வந்துட்டு வில்ல வந்து மார்க் பண்றாரு. அப்புறம் பிக்கும் அவரோட சன் என்னுக்கும் நடந்த பார்ட்டிஷன் டீட்டை எக்ஸிபிட் B2 மார்க் பண்றாரு. அண்ட் எலக்ட்ரிசிட்டி ரெசிப்ட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ரெசிப்ட்ஸ் ஆஸ் எக்ஸிபிட் B3 அண்ட் B4. ஸோ அவர் தான் அந்த பொசிஷன்ல இருக்காரு அப்படின்றத காமிக்கிற மாதிரி எக்ஸிபிட் B3 அண்ட் B4 வந்து எலக்ட்ரிசிட்டி ரெசிப்டையும் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ரெசிப்டையும் வீட்டு வரி ரசீது மின்கட்டண ரசீதுகள்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸிபிட் B3 அண்ட் B4 மார்க் பண்ணிடுறாரு. அவர் தான் அந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ள இருக்காருன்றதை காமிக்கிறதுக்கோசரம். ஸோ தட் ஹி வாஸ் என்ஜாயிங் த சூட் ப்ராப்பர்ட்டி, என்ஜாயிங் த ப்ராப்பர்ட்டி ஆஸ் பர் எக்ஸிபிட் B. இந்த வில்லு மூலமா வந்துட்டு அதுக்கப்புறம் பார்ட்டிஷன் டீட் மூலமா வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி இவர் தான் அனுபவத்தில் இருக்காரு அப்படின்றத காமிக்கிறதுக்கோசரம் அந்த மின்கட்டண ரசீதையும் வீட்டு வரி ரசீதையும் வந்துட்டு எக்ஸிபிட் B3 அண்ட் B4 வந்து மார்க் பண்ணியிருக்காரு. இதுதான் டிஃபெண்டன்ட் சைடோட எவிடன்ஸ். ஸோ சூட் ப்ராப்பர்ட்டி இப்போ யாரோட என்ஜாய்மெண்ட்ல இருக்குன்னா DW1 கணபதி கவுண்டரோட சன் வி பேர்ல இருக்கு அப்படின்றது வில் படி வந்து இருக்கு அப்படின்றதும் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் படி அவர்கிட்ட தான் அந்த பொசிஷன்ல இருக்குன்றதும் பார்த்தீங்கன்னா அவரோட எவிடன்ஸ்ல இருக்கு. அடுத்தது வேற என்ன பண்றாங்க அப்படின்னா வில் இருக்கிறனால வில்ல வந்து எதன் மூலமா தான் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி
68ல வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அட்டஸ்டார்ஸை வந்து எக்ஸாமின் பண்ணாதான் வில்ல வந்து ப்ரூவ் பண்ணாதான் எடுத்துக்க முடியும். அட்டஸ்டார்ஸ் உயிரோட இருக்கும் பட்சத்துல அட்டஸ்டார்ஸை வந்து எக்ஸாமின் பண்ணியே ஆகும். ஸோ அதனால வந்துட்டு அந்த சைட் ஆஃப் தி ஒன் ஆஃப் த அதனால வந்து டிஃபரன்ஸ் சைடில் என்ன பண்றாங்க அப்படின்னா அட்டஸ்டிங் விட்னஸை எக்ஸாமின் பண்றாங்க. அட்டஸ்டிங் விட்னஸ் என்ன எக்ஸாமின் பண்ணி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நெக்ஸ்ட் பேரால கொடுத்துருக்காங்க, பார்த்துருவோம். One of the attesting witnesses was examined as DW2 to prove the will exhibit B1. So attesting witnessல ஒரு attesting witness DW2-ஆ வந்துட்டு எக்ஸாமின் பண்ணியிருக்காங்க. அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா வில்ல வந்துட்டு பொறுத்து சாட்சி சொல்றாரு. In his evidence, he has stated that the testator has signed the will in his presence. ஸோ அவர் என்ன எவிடன்ஸ்ல என்ன சொல்றாருன்னா, டெஸ்டேட்டார் வந்துட்டு என்னுடைய முன்னிலையில் தான் கையெழுத்து போட்டாரு. டெஸ்டேட்டார்னா யாருன்னா உயில் எழுதி வைக்கிறார் வந்துட்டு DW2 ஆன இந்த கேஸோட DW2 ஆன அட்டஸ்டிங் விட்னஸ் முன்னாடி தான் சாட்சி கையெழுத்து போட்டாரு அப்படின்றத கிளியரா டெபோஸ் பண்ணியிருக்காரு. இதை நல்லா இந்த வேர்டை வந்து நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ வந்து என்ன டெபோஸ் பண்ணியிருக்காருன்னா, அட்டஸ்டிங் விட்னஸ் கணபதி கவுண்டர் என் முன்னிலையில் தான் கையெழுத்து போட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேற எதுவுமே அவர் சொல்லல. எக்ஸப்ட் த எபோவ் he has not stated anything. இதை தவிர வந்து வேற எதுவுமே அவர் சொல்லல. ஓகேங்களா, இதை தவிர வேற எதுவுமே சொல்லல. The scribe of the will was examined as DW3. ஸோ ஸ்கிரைப் ஆஃப் த வில் வந்துட்டு DW3 எக்ஸாமின் பண்ணியிருக்காங்க. He has spoken about the preparation of the will. ஸோ DW3 என்ன சொல்றாரு அப்படின்னா பாத்தீங்கன்னா, அவர் வந்துட்டு நான் தான் அவர் வந்து ஸ்கிரைப் ஆஃப் த வில்ல வந்து எழுதினவர். ஓகேங்களா, அவர் வந்துட்டு இன்னொரு அட்டஸ்டிங் விட்னஸை கூப்பிடல, ஒரே ஒரு அட்டஸ்டிங் விட்னஸ் எக்ஸாமின் பண்ணியிருக்காங்க. அவரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, டெஸ்டேட்டார் என் முன்னிலையில கையெழுத்து போட்டாரு, வேற எதுவுமே சொல்லல. அதே மாதிரி DW3 என்ன ஸ்கிரைப் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் தான் வில்ல ப்ரிப்பேர் பண்ணேன், டெஸ்டேட்டார் சைன் போட்டதை நான் பார்த்தேன். இவ்வளவுதான் வந்துட்டு DW3 ஸ்கிரைப் ஆஃப் த வில் சொல்றாரு. ஸோ வில்லோட சாட்சியம்ன்றது எல்லா வில் இருக்கக்கூடிய கேசஸ்ல வந்து ரொம்ப 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 முக்கியமான எவிடன்ஸ் என்னன்னா வில்லு. எல்லா எக்ஸாம்லயுமே பாத்தீங்கன்னா நீங்க வில்ல பத்தி தரவா 68 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்டையும் 63 ஆஃப் இந்தியன் சக்சஷன் ஆக்ட், அதுக்கு கீழே வில்லுக்கு 68ல வந்து ப்ரூவ் ஆகல அப்படின்னா அது எப்படிலாம் ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 73 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. கம்பேரிஷன் வரைக்கும் செல்ஃபாவே கோட்டை கம்பேர் பண்ணலான்ற வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி 73 வரைக்கும் என்னென்ன மெத்தட்லாம் யூஸ் பண்ணி அட்டஸ்டிங் விட்னஸ் கிடைக்கல அப்படின்னாலோ, அட்டஸ்டிங் விட்னஸ் இறந்துட்டனாலோ எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்லாம் இருக்கும். டினை பண்ணா எப்படி ப்ரூவ் பண்ணலாம்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு வில்ல பத்தி இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ். ஸோ இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம கண்டிப்பா படிச்சு வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா எனி ஒன் ஜட்மெண்ட் ரைட்டிங்கு கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும். பார்ட்டிஷன் சூட்ல இருந்து கேட்டாங்கன்னா டிஃபரெண்ட் மோஸ்ட்லி எடுக்கிற ப்ளீ என்னவா இருக்கும், எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி எடுத்து கொண்டு போவாங்க அப்படின்னா வில்ல பேஸ் பண்ற மாதிரி கொண்டு போவாங்க. ஸோ வில்ல பத்தி இருக்கக்கூடிய எல்லா பேசிக்கா தெரிஞ்சுக்கூடிய எல்லா லாஸும் நம்ம கிளியர் கட்டா தெரிஞ்சு வச்சிருந்தோம்னா இந்த வில் வந்து ப்ரூவ்டா இல்லையா, இந்த விட்னஸ் வந்து போதுமா போதாதா அப்படின்றத நம்ம முடிவு பண்ண முடியும். ஸோ வில்ல ரெண்டு அட்டஸ்டார்ஸ் இருப்பாங்க அப்படின்றது 63 ஆஃப் இந்தியன் சக்சஷன் ஆக்ட்ல 2 அட்டஸ்டார்ஸ் இருக்கணும் அட்லீஸ்ட் இருக்கும். இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த அட்டஸ்டாரை எக்ஸாமின் பண்ணிட்டாங்க. இன்னொருத்தருக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அட்டஸ்டார்ஸை தாண்டி வேற என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஸ்கிரைபை வந்து எக்ஸாமின் பண்ணிருக்காங்க. ஒன் ஆஃப் த அட்டஸ்டார் என்ன சொல்றாரு அப்படின்னா சாட்சியில டெஸ்டேட்டார் என்னோட முன்னிலையில தான் கையெழுத்து போட்டார் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை தவிர வேற எதுவும் சொல்லல. அவர் வந்து கண்டென்ட்ஸ் ஆஃப் த வில்ல பத்தியோ வேற ஏதோ வந்துட்டு சொல்லவே கிடையாது. என் முன்னிலையில கையெழுத்து போட்டாரு அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காரு. அடுத்தது ஸ்கிரைப் ஆஃப் த வில்லும் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து வில்ல ப்ரிப்பேர் பண்ணேன், வில்லு வந்து சிக்னேச்சர் வந்துட்டு டெஸ்டேட்டர் தான் போட்டாரு அப்படின்றது சொல்லியிருக்காரு. ஸோ இவ்வளவுதான், இதுதான் வந்து ப்ராப்ளம். இதுக்கு தான் கீழே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃப்ரேம் த நெசசரி இஷ்யூஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணிட்டு ஜட்மெண்ட் எழுதணும், இந்த ஃபேக்ட்ஸையும் எவிடன்ஸையும் வச்சு ரிலேட்டட் ப்ரொவிஷன்ஸை யூஸ் பண்ணணும், பர்டன் ஆஃப் ப்ரூஃப் யார் மேல இருக்கு அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து
ஃபேக்ட்ஸ் பிளைண்ட்ல என்ன சொல்லியிருக்கு, ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்க, ரிப்ளை ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, பிளைண்டிஃப் சைடு எவிடன்ஸ் என்ன, டிஃபெண்டன்ட் சைடு எவிடன்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒவ்வொரு இஷ்யூஸ்க்காக நம்ம வந்துட்டு ஆன்சர் தர போறோம். ஸோ வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இஷ்யூக்கு போகலாம். ஒவ்வொரு இஷ்யூக்கும் ஆன்சர் தரும் போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு இஷ்யூலையுமே யார் மேல இருக்குன்னு பார்க்கணும். அதை எழுதிட்டு தான் இந்த இஷ்யூஸை பொறுத்து இவர் மேலதான் பர்டன் இருக்கு, ஏன் இருக்குன்றது எழுதிட்டு பர்டன் ஆஃப் ப்ரூஃப் ரிலேட்டடா வந்து எவிடன்ஸ் ஆக்ட்ல இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டிஸ்கஸே பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா ஒரு சைடு இருக்கக்கூடிய இனிஷியல் பர்டன் வந்து யார் சைடு இனிஷியல் பர்டன் இருக்கோ, ஆரம்ப கட்ட மெய்ப்பிக்கும் சுமை யார் பேர்ல இருக்கோ அந்த ஆரம்ப கட்ட மெய்ப்பிக்கும் சுமையை வந்துட்டு அவங்க நிரூபிச்சா மட்டும்தான் அதை வந்துட்டு நிரூபிச்ச விஷயத்த வந்துட்டு பொய்ப்பிக்கிறதுக்கான பர்டன் அதர் சைடுக்கு போகும். ஒரு சைட்ல வந்து நிரூபிக்கும் பொறுப்பு இருந்து பர்டன் ஆஃப் ப்ரூஃப் இருந்து அதை வந்து அவங்க வந்து டிஸ்சார்ஜே பண்ணாம விட்டாங்க அப்படின்னா அதர் சைடுக்கு அதை வந்துட்டு பொய்ப்பிக்க வேண்டிய கடமையே கிடையாது. ப்ரூவ் பண்ணாதான் டிஸ்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ பர்டன் ஆஃப் ப்ரூஃப் யார் மேல் இருக்கு அப்படின்றது எவ்ரி இஷ்யூஸ் எழுதும் போது ஃபர்ஸ்ட் நம்ம டிட்டர்மைன் பண்ண வேண்டியது என்னன்னா பர்டன் ஆஃப் ப்ரூஃப் தான். ஸோ இந்த கேஸ்ல ஃபர்ஸ்ட் இஷ்யூ நம்ம என்ன ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா, சூப் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு வெதர் இந்த சூப் ப்ராப்பர்ட்டி இஸ் செல்ஃப் செக்யூர்ட் ப்ராப்பர்ட்டி ஆர் ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி ஆஃப் கணபதி கவுண்டர் அப்படின்றத நம்ம வந்துட்டு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இஷ்யூ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இஷ்யூல இந்த சூப் ப்ராப்பர்ட்டி எந்த யாரோட ப்ராப்பர்ட்டியில இருக்கு, ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியா செல்ஃப் செக்யூர்ட் ப்ராப்பர்ட்டின்னு யார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அரசர் இதுக்கு முன்னாடி வச்சுப்போங்க. அப்படின்னா சூப் ப்ராப்பர்ட்டி வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டின்னு சொல்லியிருப்பாங்க. டிஃபெண்டன்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அப்சல்யூட் ப்ராப்பர்ட்டி அப்படின்றாங்க. ஸோ இந்த மியர் வந்து பிளைண்டிஃப் வந்து இது ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டின்றனாலே சொல்லிட்டனாலேயே இது வந்துட்டு ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியா நம்ம எடுத்துக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியே இருக்க முடியாது. நார்மலா எல்லா சூழ்நிலையிலையுமே ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியா ஆன்சிஸ்டல் ப்ராப்பர்ட்டியான்னு இஷ்யூஸ் ரைஸ் ஆகுது அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டின்னு யார் அலெஜ் பண்றாங்களோ அவங்க கிட்ட தான் அந்த பர்டன் இருக்கும். ஆனா சம் கேசஸ்ல பாத்தீங்கன்னா பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்துட்டு எல்லா டைம்லயுமே வந்துட்டு யாரு வந்து ஜாயிண்ட் ஃபேமிலின்னு சொல்றாங்களோ அவங்க மேல மட்டுமே இருக்காது. எல்லா சூழ்நிலையுமே வந்துட்டு யாரு ஜாயிண்ட் ஃபேமிலின்னு சொல்றாங்களோ அவங்க மேலதான் பர்டன் இருக்கும்னா இல்ல. சம்டைம்ஸ் வந்துட்டு யாரு செல்ஃப் செக்யூர்ட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்றாங்களோ அவங்க மேலேயும் வந்துட்டு இஷ்யூ பர்டன் ஆஃப் ப்ரூஃப் ஷிஃப்ட் ஆகலாம். இந்த கேஸோட சர்க்கம்ஸ்டன்சஸை வச்சு பிளைண்ட் கவர்மெண்ட்ஸை வச்சு பார்க்கும்போது பிளைண்டிஃப் தான் இது வந்து சூப் ப்ராப்பர்ட்டி இந்த நேச்சர் ஆஃப் சேல் மூலமா வந்து பிளைண்டிஃப்க்கு வந்து போகக்கூடிய ப்ராப்பர்ட்டி. பிளைண்டிஃப் கணபதி கவுண்டருக்கு வந்த ப்ராப்பர்ட்டி சேல் மூலமா கணபதி கவுண்டருக்கு வந்திருக்குன்ற போது அது நேச்சர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆட்டோமேட்டிக்கா எல்லாருமே என்ன யோசிப்போம் அப்படின்னா இது வந்து செல்ஃப் செக்யூர்ட் ப்ராப்பர்ட்டி தான் நினைப்போம். இவங்க தான் என்ன சொல்றாங்க, இது வந்து ஈவன் அவர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் பிளைண்டிஃப் தான் என்ன சொல்றாங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் அவர் வந்து அதை வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியா தான் ட்ரீட் பண்ணாரு அப்படின்றத சொல்றாங்க. ஸோ ஒன்ஸ் ஒருத்தர் வந்துட்டு பர்டன் ஆஃப் ப்ரூஃப் 101, 102 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட் படி ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி ஆன்சிஸ்டல் ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியா இல்லை வந்து செல்ஃப் செக்யூர்ட் ப்ராப்பர்ட்டியான்னு இஷ்யூ வரும்போது யார் இந்த விஷயத்த வந்து உறுதியா வந்து இது இப்படிதான் வரணும், தனக்கு ஃபேவரா தீர்ப்பு வரணும்னு யாரு வந்து ஒரு விஷயத்த அலெஜ் பண்றாங்களோ 101 படி 101 என்னன்னா யார் வந்து ஒருத்தருக்கு வந்து அவங்களுக்கு ஃபேவரா தீர்ப்பு வந்து ஒரு கேஸ்ல சொல்லணும்னு சொல்லி அலெஜ் பண்றாங்களோ அவங்க மேலதான் பர்டன் ஆஃப் ப்ரூஃப் இருக்கும். இதான் 101. 102 என்னன்னா ரெண்டு சைட்லயுமே எவிடன்ஸ் விடல அப்படின்னா, பிளைண்டிஃப் சைட்லயும் டிஃபரன்ஸ் சைட்லயும் எவிடன்ஸ் விடல அப்படின்னா கேஸ் யார் பக்கம் வந்து தோத்து போற மாதிரி இருக்குமோ அந்த தோத்து போறவங்க தான் வந்துட்டு அந்த கேஸை ப்ரூவ் பண்ணுன்றது 102 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். அந்த பிரின்சிபலை இங்க அப்ளை பண்ணோம் அப்படின்னா ரெண்டு சைட்லயுமே எவிடன்ஸ் இல்லை. மியர் வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம அந்த டாக்குமெண்ட்டை வச்சு பாக்குறோம் அப்படின்னா என்ன தெரியும் நம்மளுக்கு, 1941 கணபதி கவுண்டர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காருன்றது மட்டும்தான் தெரியும். ஸோ இது ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டின்னு ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்னா ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டின்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய பர்டன் 101, 102 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் படி யாருக்கு இருக்கு அப்படின்னா பிளைண்டிஃப்க்கு தான் இருக்கு.
வாதிகள் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்துட்டு ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியா ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டியா அப்படின்றத ப்ரூவ் பண்ண வேண்டிய கடமையில் இருக்காங்க. ஸோ வந்து இந்த பேர்டனை நம்ம வந்துட்டு பிளைன்டிஃப் மேல ஏற்படுத்திடலாம். ஸோ பிளைன்டிஃப் வந்து இந்த ஸோ பேர்டன் யார் மேல இருக்குன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் ஃபர்ஸ்ட் இஷ்யூக்கு. ஸோ பேர்டனை வந்து பிளைன்டிஃப் மேல வச்சுட்டோம். பேர்டனை பிளைன்டிஃப் மேல வச்சுட்டோம் அப்படின்னா அதை வந்து அவரு தானே ப்ரூவ் பண்ணிருக்கணும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்சல்யூட்டா அவர் சொல்லணும்னா அவர் தான் அதை வந்து ப்ரூவ் பண்ணிருக்கணும். அதை ப்ரூவ் பண்ணக்கூடிய என்ன எவிடன்ஸ் அவர் விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, சேல் டீடை வந்து மார்க் பண்ணியிருக்காரு. சேல் டீடை மார்க் பண்ணிட்டு வேற ஏதாவது மார்க் பண்ணியிருக்காருன்னா அதை ப்ரூவ் பண்ணும் விதமா இது வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி தான். ஏன் வந்து இந்த மாதிரி ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னா, இது வந்துட்டு 1941 வந்து கணபதி கவுண்டர் சூப் ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி 1940 ஒரு 3 ப்ராப்பர்ட்டி வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு, சாரி சேல் பண்ணியிருக்காரு. அவரோட ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி கணபதி கவுண்டர் சேல் பண்ணியிருக்காரு. சேல் பண்ண அப்புறம் தான் 1941 இந்த ப்ராப்பர்ட்டியை சூப் ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லி எவிடன்ஸ்ல வருது. ஆனா இந்த ப்ரீடிங்ஸ் எதுவுமே வந்து இந்த எவிடன்ஸ் எதுவுமே வந்து பிளைண்ட்ல சொல்லவே கிடையாது. ஸோ பிளைண்ட்ல சொல்லாம இந்த மாதிரி இதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு இந்த அவரோட ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணிட்டு 1940 சேல் பண்ணிட்டு அந்த இன்கம் மூலமா தான் இதை வாங்கினாரு அப்படின்னும், இல்ல அதனாலதான் இதை ஜாயிண்ட் ஃபேமிலியா ட்ரீட் பண்ணாரு அப்படின்னும் அந்த மாதிரியான ப்ளீடிங்ஸ் எதுவுமே பிளைண்ட்ல இல்லாதனால இதையும் அப்படியே டிஸ்கஸ் பண்ணலாம். எவிடன்ஸ்ல சொல்லியிருக்காங்க, மியர் எவிடன்ஸ்ல சொன்னா கூட அந்த விஷயங்கள் எதுவுமே வந்து ப்ளீடிங்ஸ்ல வராதனால என்ன வெல் செட்டில்டு பிரின்சிபல் என்னன்னா, ஒரு வழக்குறையிலையோ எதிர் வழக்குறையிலையோ இல்லாத விஷயத்தை பொறுத்து சாட்சியமோ ஒரு வாதமோ வைக்க முடியாது அப்படின்றது ஒரு செட்டில்டான ஒரு லா, ஒரு நன்கு நிலைநாட்டப்பட்ட சட்டம் சொல்லுவாங்க அதை தமிழ்ல. அப்படின்னு ஒரு செட்டில்டு லா இருக்கிறனால இந்த பிரின்சிபலை நம்ம அப்ளை பண்ணிட்டு இந்த எவிடன்ஸ் எல்லாம் வந்துட்டு எவிடன்ஸ் ஸ்டேஜ்ல கொடுக்கக்கூடிய எவிடன்ஸ் எல்லாம் அவர் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியா தான் இதை வந்து கருதணும் அப்படின்றத வந்துட்டு பிளைன்டிஃப் சைட்ல போதுமான எவிடன்ஸ் மூலமா ப்ரூவ் பண்ணல. அடுத்து வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் கணபதி கவுண்டரோட பேர்ல இருக்கக்கூடிய ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே தவிர கணபதி கவுண்டரோட பேர்ல ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ்ல கூட வந்து இவங்களோட பேர் பிளைன்டிஃபோட பேரோ டிஃபனனோட பேரோ இன்க்ளூட் ஆயிருக்கான்னா இன்க்ளூட் ஆகல. இன்கேஸ் இஃப் கணபதி கவுண்டர் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியா ட்ரீட் பண்ணணும்னு நினைச்சிருந்தாருன்னா ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ்ல வந்து இவங்களோட நேமையும் வர வைக்கிறதுக்கான ஏதோ ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கலாம். அப்படின்ற பட்சத்துல கணபதி கவுண்டரோட ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் இருக்குன்றனாலயே இது வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியா ட்ரீட் பண்ணதுக்கு இது வந்து போதுமான எவிடன்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து என்னோட வியூ. ஸோ ஜட்மெண்ட் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வியூ மே பி டிஃபர். ஓகேங்களா, உங்களுக்கு வந்து சிவில் ஜட்மெண்ட் ரைட்டிங்கும் சரி கிரிமினல் ஜட்மெண்ட் ரைட்டிங்கும் சரி வியூ வந்து டிஃபர் ஆகுது அப்படின்றனால உங்களுக்கு வந்து மார்க் குறையுமானா குறையவே குறையாது. எதனாலதான் மார்க் குறையும் அப்படின்னா, மார்க் ஒரு விஷயத்துல வந்து குறையுது அப்படின்னா எதனால குறையும்னா நீங்க டிஸ்கஷனே சரியா பண்ணல, செக்ஷன்ஸையோ ரிலேட்டட் ப்ரொவிஷன்ஸையோ ரிலேட்டட் லாஸையோ வந்து கரெக்டா அப்ளை பண்ணல, ஒரு வெல் செட்டில்டு பிரின்சிபல் இருக்கு அப்படின்னா அதை கரெக்டா டிஸ்கஸ் பண்ணல அப்படின்னா தான் மார்க் குறையுமே ஒழிய நம்ம கன்க்ளூஷன் நம்ம முடிவு தப்பா வந்தா கூட அதுக்கு வந்து மார்க் வந்து குறைக்க மாட்டாங்க, டிஸ்கஷனுக்கு தான் மார்க் போடுவாங்க. என்ன நம்ம பிரின்சிபல்ஸ் அப்ளை பண்ணி என்ன லாஸ் அப்ளை பண்ணி நம்ம ஜட்மெண்ட் எழுதுன்னு பார்ப்பாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இஷ்யூ பொறுத்த வரைக்கும் என்னோட டிசிஷன் என்னன்னா இது வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டின்றது இது வந்துட்டு ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியா நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா இந்த எண்ட் ஆஃப் த செஷன்ல இது ரிலேட்டட் ஜட்மெண்ட்ஸ் எதுவுமே வந்துட்டு நான் இப்போ கோட் பண்ண போறது கிடையாது. இதுக்கு ரிலேட்டட் ஜட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த ஜட்மெண்ட்ஸ் எல்லாம் இந்த எண்ட் ஆஃப் த செஷன்ல வந்து உங்களுக்கு நான் குரூப்ல வந்து போட சொல்லிடுவேன். குரூப்ல போட்டதும் நீங்க இந்த வாரம் ஜட்மெண்ட் ரைட்டிங் டெஸ்ட் என்னன்னா இதே கொஸ்டின் தான். நான் ஏன்னா இதுக்கு ஆன்சர் சொல்லிட்டேன். இதை நீங்க டிஸ்கஸ் பண்ணி இந்த நான் சொன்ன பாயிண்ட்ஸையும் அந்த ஜட்மெண்ட்ஸ்ல இருந்த எல்லா ஒரு 5 to 6 ஜட்மெண்ட் கொடுக்க போறேன் இந்த கேஸுக்கு ரிலேட்டட் ஜட்மெண்ட்ஸ். அந்த ஜட்மெண்ட்ஸ் எல்லாம் நான் பிடிஎஃபா அனுப்ப சொல்லிடுவேன். அந்த ஜட்மெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அந்த பிரின்சிபல்ஸ் அப்ளை பண்ணி நீங்க வந்து இதே ப்ராப்ளத்தை டெஸ்டா எழுதுங்க. இன் டீட்டெயிலா நான் சொன்ன வியூக்கு டிஃபரா கூட நீங்க எழுதலாம். நீங்க சொன்ன வியூ வந்து நான் படிச்ச இந்த ஜட்மெண்ட்ஸ்ல இருந்து கொஞ்சம் டிஃபர் ஆகுது அப்படின்னு கூட நீங்க எனக்கு எழுதி அனுப்பலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டின்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய பர்டன் பிளைன்டிஃப் மேல இருக்கு. பிளைன்டிஃப் அதை ப்ரூவ் பண்றதுக்கு ப்ராப்பரான எவிடன்ஸ் விட்டுருக்காரா, 101 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட் படி 102 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட் படி வந்து ப்ராப்பரான எவிடன்ஸ் விட்டுருக்காரானா
விடல. என்ன எவிடன்ஸ் மட்டும்தான் விட்டுருக்காரு ஜாயிண்ட் ஃபேமிலின்றத வந்து கன்சிடர் பண்ற மாதிரி ஒரே ஒரு எவிடன்ஸ் என்ன இருக்குன்னா எக்ஸிபிட் A2, A3, A4 அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியை கணபதி கவுண்டர் வித்ததுக்கு ப்ரூவ் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ். அப்படி வித்து தான் அந்த இன்கம் மூலமா தான் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினாருன்றதுக்கு ப்ளீடிங்ஸ் இருக்கானா இல்லை. ஸோ இந்த ப்ளீடிங்ஸ்ல இல்லாத இந்த டாக்குமெண்ட்ஸ் எதையுமே வந்துட்டு கோர்ட் வந்து கன்சிடர் பண்ண முடியாது அப்படின்றனால இந்த எவிடன்சஸ் எல்லாமே நான் வந்து பார்க்க போறது இல்லை அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வந்து பிளைண்டிவ் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி அப்படின்றத ப்ரூவ் பண்ணாதனால ஃபர்ஸ்ட் இஷ்யூ வந்துட்டு பிளைண்டிவ் எகென்ஸ்டாகவும் டிஃபெண்டன்ட்டுக்கு ஃபேவரா இந்த ப்ராப்பர்ட்டின்றது 1941ல இவர் யார் வாங்கின கணபதி கவுண்டர் வந்துட்டு வாங்கின ஒரு செல்ஃப் செக்யூர்ட் ப்ராப்பர்ட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இஷ்யூக்கு நான் வந்து ஆன்சர் சொல்லிடுறேன். அடுத்த இஷ்யூ வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இஷ்யூ வந்து என்ன சொல்லிட்டோம்னா ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டின்னு இல்லைன்னு சொல்லிட்டோம். ஈவன் ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியே இல்லைனா கூட இதுலயே முடிஞ்சு போச்ச கேஸ், இதுக்கு எதுக்கு மற்ற இஷ்யூஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும்னு நம்ம நினைக்கலாம் சிலர். அது வந்து கரெக்டான்னு பார்த்தோம்னா இல்லை. இப்போ நம்ம வந்து செக்ஷன் 8 and 6 ஆஃப் ஹிந்து சக்சஷன் ஆக்ட்ல எல்லாருமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த செக்ஷன்ஸ் தான் நம்ம வந்துட்டு கிளியர் கட்டா புரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படின்னா பார்ட்டிஷன் சூட்டை நமக்கு எப்படி பார்ட்டிஷன் சூட் கேட்டாலுமே கூட நம்ம வந்து கிளியரா எழுத முடியும். செக்ஷன் 6 and 8 ஆஃப் ஹிந்து சக்சஷன் ஆக்ட். இப்போ நம்ம வந்து இது கணபதி கவுண்டரோட செல்ஃப் செக்யூர்ட் ப்ராப்பர்ட்டினே வச்சுப்போம். அப்படி வச்சுக்கிட்டா கூட கணபதி கவுண்டருக்கு வில் எழுத ரைட் இருக்கு. பட் வில்லே ப்ரூவ் பண்ணலன்னா வில்ல வந்து இந்த கேஸ்ல ப்ரூவ் பண்ணல, சூட் ப்ராப்பர்ட்டி செல்ஃப் செக்யூர்ட் ப்ராப்பர்ட்டி தான் ஆயிடுச்சு அப்படின்னாலும் பிளைண்டிஃப்க்கு வந்து ஷேர் இருக்கு ஆட்டோமேட்டிக்கா. ஸோ அடுத்த இஷ்யூ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி தான் ஆகணுமானா பண்ணி தான் ஆகணும். பண்ணலைன்னா என்ன ஆயிரும்னா இந்த சூட் ப்ராப்பர்ட்டி ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி இல்லைன்னு சொல்லிட்டனால பிளைண்டிஃப் சூட்டை டிஸ்மிஸ் பண்ண முடியுமானா முடியாது. ஏன்னா பிளைண்டிஃப் சூட்ல எப்படினாலும் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும், செக்ஷன் 8 கீழே ஷேர் வந்துடும். செக்ஷன் 8 என்னன்னா ஒரு செல்ஃப் செக்யூர்ட் ப்ராப்பர்ட்டியை வந்து ஒருத்தர் விட்டுட்டு இறந்து போயிட்டாங்கன்னா ஒரு மேல் ஹேர், ஓகேங்களா, ஒரு ஆண் வந்துட்டு அவருடைய சுய சம்பாத்திய சொத்தை விட்டுட்டு இறந்து போயிட்டாரு அப்படின்னா அந்த சொத்து எப்படிலாம் பிரியும் அப்படின்றது செக்ஷன் 8ல கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் யார் யாருக்கெல்லாம் பிரியும்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சன்னு, டாட்டரு, மதரு, விடோ. ஒரு மேல் வந்து இன்டர்ஸ்டேட்டா உயில் எதுவும் எழுதி வைக்காம இறந்து போயிட்டாருன்னா அவருடைய சுய சம்பாத்திய சொத்தை விட்டுட்டு அந்த சொத்து யார் யாருக்கு பிரியும் அப்படின்னா ஷெட்யூல் 1 ஆஃப் இந்து சக்சஷன் ஆக்ட் படி சன்னு, டாட்டரு, மதரு, விடோ இவங்களுக்கு தான் பிரியும். இப்ப சன் டாட்டர், மதர், விடோ இருக்காங்க, சன் இல்ல, சன் வந்து இறந்து போயிட்டாரு ஆனா அவங்களோட சன்னு தான் இருக்காங்கன்னா சன் ஆஃப் ப்ரீடிசீஸ்டு சன் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சுக்கிட்டு இருக்கும். இதுதான் செக்ஷன் 8. ஸோ அந்த செக்ஷன் 8 அப்ளை பண்ணோம்னா என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்கா கணபதி கவுண்டர் செல்ஃப் செக்யூர்ட் ப்ராப்பர்ட்டியா இருந்தாலுமே கூட எஸ் அண்ட் கியூக்கு டாட்டர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஷெட்யூல் 1 வந்து இந்து செக்ஷன் ஆக்ட்ல ஷெட்யூல் 1 ஹேர்ஸ்ன்ற அடிப்படையில ரைட் வந்துடும். அதனால இதோட நம்ம வந்து இந்த கேஸை வந்து முடிக்க முடியாது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணி ஆகணும், செகண்ட் இஷ்யூவும் டிஸ்கஸ் பண்ணி தான் ஆகணும். நான் ஒரு இஷ்யூஸ்க்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு, நான் அடுத்த இஷ்யூஸ் டிஸ்கஸ் பண்ண மாட்டேன்னு யாருமே வந்துட்டு எந்த இஷ்யூமே அவாய்ட் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களை கன்க்ளூட் பண்றதுக்கோ இந்த கேஸ்ல என்ன டிசிஷன் எடுக்கிறன்றதுக்கோ வந்து மார்க் வந்து எக்ஸாம்ல கொடுக்க போறது கிடையாது. நீங்க கரெக்டான டிசிஷனே எடுத்திருக்கலாம். 1 லைனர்ல வந்து சூட்டை இந்த நாள நான் வந்து அட்மிட் பண்றேன்னு 5 லைன்ல கூட எழுதி கூட டிட்டர்மின் பண்ணிட்டு போயிடலாம். கரெக்டான டிசிஷனா கூட எடுத்துக்கலாம். அதுக்கு மார்க் கிடைக்குமா, இல்ல வந்துட்டு நம்ம தப்பான டிசிஷன் எடுத்துக்கலாம் ஆனா அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நம்ம நிறைய ப்ரொவிஷன்ஸை டீல் பண்ணி நிறைய செட்டில்டு பிரின்சிபல்ஸை டீல் பண்ணி நல்ல டிஸ்கஷனா எழுதுனா மார்க் கிடைக்குமானா நல்ல டிஸ்கஷனுக்கு நீங்க ராங்கான டிசிஷனுக்கு வந்திருந்தாலுமே கூட டிஸ்கஷன் எப்படி இருக்குன்றது தான் பார்ப்பாங்க. லீகல் பிரின்சிபல்ஸையும் ரெலவென்ட் ப்ரொவிஷன்ஸையும் ஃபேக்ட்ஸோட லாவை எப்படி அப்ளை பண்ணுன்றதையும் பர்டன் ஆஃப் ப்ரூஃப் யார் மேல இருக்குன்றதையும் தான் வந்துட்டு எக்ஸாம்ல பார்ப்பாங்களே ஒழிய உங்களோட டிசிஷனை வந்துட்டு பெருசா வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. டிசிஷன் மேபி கன்சிடர் பண்ணுவாங்க, அதை கன்சிடர் பண்ணி தான் வந்து மார்க் அலோகேட் பண்ணுவாங்களா இல்லை. அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸுக்கும் அப்ளிகேஷன் ஆஃப் லா அண்ட் ஃபேக்ட்ஸுக்கும் டாக்குமெண்ட்ஸ் எப்படி கன்சிடர் பண்றோம், மார்க்கிங் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வந்து அதை ப்ரூஃபா எடுத்துக்க முடியாதா இந்த மாதிரி
எவிடன்ஸ் அப்ரிஷியேட் பண்றதுக்கும் லாவை அப்ளை பண்றதுக்கும் தான் மார்க். ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இஷ்யூக்கு நம்ம என்ன ஆன்சர் பண்ணிருக்கோம்னா, இது வந்துட்டு நம்ம வந்துட்டு செல்ஃப் எகேட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணனால இது வந்து பிளைன்டிஃப் எகேன்ஸ்டா வந்து டிட்டர்மைன் பண்ணியிருக்கோம், டிஃபெண்டன்ட்க்கு ஃபேவரா டிட்டர்மைன் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது இஷ்யூ, இதெல்லாம் நான் எப்படி வந்து ஃபார்முலா எப்படி எழுதணுன்றது நான் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாம் ஃபார்மட் அனுப்பியிருக்கேன். அந்த ஃபார்மட்டை யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு ஃபார்மட்டிங்கா எழுதிக்கோங்க. இதுதான் உங்களுக்கு இந்த வாரத்தோட சிவில் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு டெஸ்ட் கொஸ்டின் இதுதான். நான் இதுக்கு ரிலேட்டட் ஜட்ஜ்மெண்ட்ஸும் சொல்லுவேன், அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸையும் கோட் பண்ணி எழுதணும். நான் சொன்னதை மட்டுமே வச்சு யாரும் எழுதாதீங்க. அடுத்து செகண்ட் இஷ்யூ என்னன்னா, வில்லு வந்து ஜெனினா இல்லையா அப்படின்றது செகண்ட் இஷ்யூ. ஸோ வில்லு ஜெனினா இல்லையான்னு சொல்லி எப்படி ப்ரூவ் பண்ணணும், வில்லை எப்படி ப்ரூவ் பண்ணணும்னு தெரிஞ்சாதான் வில்லு வந்து ஜெனினா இல்லையான்னு தெரியும். வில்லை எப்படி ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா 68 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல சொல்லியிருக்காங்க. 68 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல வில்ல வந்து எப்படி ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னா, வில்லுன்னு ஸ்பெசிஃபிக்கா கொடுத்துருப்பாங்களான்னா கிடையாது. 68ன்றது எதை பொறுத்தான ப்ரொவிஷன் அப்படின்னா, வில்லுன்றது 68ன்றது எதை பொறுத்தான ப்ரொவிஷன் அப்படின்னா, எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ்க்குலாம் அட்டஸ்டிங் விட்னஸ் கம்பல்சரி தேவையோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றது தான் 68 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட். கம்பல்சரி அட்டஸ்டட் டாக்குமெண்ட்ஸை எந்த வேலை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து 68 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட். அப்போ நம்ம கம்பல்சரி அட்டஸ்டட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்னென்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ கம்பல்சரி அட்டஸ்டட் டாக்குமெண்ட்ஸ் நான் ஏற்கனவே ஒரு செஷன்ல கூட சொல்லியிருக்கேன், திரும்ப புதுசாக யாராவது இருந்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. எந்தெந்த டாக்குமெண்ட்ஸுக்கெல்லாம் கம்பல்சரி அட்டஸ்டேஷன் தேவை அப்படின்னா, வில்லு, கிஃப்ட், மார்க்கேஜ். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இதெல்லாம் வந்து கம்பல்சரி அட்டஸ்டட் டாக்குமெண்ட்ஸ் சொல்றேன்னா, வில்லு கம்பல்சரியா அட்டஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 63 ஆஃப் இந்தியன் சக்சஷன் ஆக்ட்ல சொல்லியிருக்காங்க. எப்படி வந்து வில்ல வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்ட்டு 63 ஆஃப் இந்தியன் சக்சஷன் ஆக்ட்ல சொல்லியிருக்காங்க. இதே வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல ப்ரொவிஷன்ஸ் அந்த மார்க்கேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னாலும், கிஃப்ட் ஆரம்பிக்கக்கூடிய டாபிக் எடுத்து பார்த்தீங்கன்னாலும், அதுல ஒரு செக்ஷன் 2 செக்ஷன்ல அந்த டாபிக் ஆரம்பிக்கும் போதே அதை எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய இடத்துல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கிஃப்ட்டுக்கும் மார்க்கேஜுக்கும் அட்லீஸ்ட் 2 அட்டஸ்டார்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கேயும் இருக்கும். அந்த அட்டஸ்டேஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டோட டெஃபனிஷன் கிளாஸ்லயே இருக்கும். அதே மாதிரி வில்லுக்கும் பாத்தீங்கன்னா 63 ஆஃப் இந்தியன் செக்ஷன் ஆக்ட்ல அட்டஸ்டேஷன் எப்படி பண்ணணும், எத்தனை விட்னஸ் வேணும், அங்கேயும் வந்து அட்லீஸ்ட் 2 விட்னஸஸ். ஸோ 2 விட்னஸஸ்க்கு மேல கூட இருந்தா கூட பிரச்சனை இல்லை, அட்லீஸ்ட் 2 விட்னஸஸ் இருக்கணும். ஸோ கம்பல்சரி அட்டஸ்டட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்னா வில்லு, கிஃப்ட், மார்க்கேஜ், இந்த 3 டாக்குமெண்ட்ஸ் தான். ஸோ இந்த 3 டாக்குமெண்ட்ஸும் ஏன் இது கம்பல்சரி அட்டஸ்டேஷன் சொல்றேன்னா, அந்தந்த ஆக்ட்ல அந்தந்த ப்ரொவிஷன்ஸ்லயே இதெல்லாம் கம்பல்சரி அட்டஸ்டட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதனால இதெல்லாம் கம்பல்சரி அட்டஸ்டட் டாக்குமெண்ட்ஸ்னு சொல்றோம். ஸோ நம்ம கேஸுக்கு வருவோம். நம்ம கேஸ்ல என்ன டாக்குமெண்ட் வந்து அட்டஸ்டட் டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னா, கம்பல்சரி அட்டஸ்டட் டாக்குமெண்ட் வில்லு. ஸோ கம்பல்சரி அட்டஸ்டட் டாக்குமெண்ட்டை 68 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்டுக்குள்ள எப்படி ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, மெயினா அட்லீஸ்ட் 1 அட்டஸ்டிங் விட்னஸை கால் பண்ணணும் ஃபார் ப்ரூவிங் த வில். ஒரு அட்டஸ்டிங் விட்னஸ், யாவது 2 அட்டஸ்டிங் விட்னஸ் மினிமம் இருக்கணும். ஆனா எத்தனை விட்னஸை வந்து கண்டிப்பா கூப்பிடணும் அப்படின்னா, அட்லீஸ்ட் 1, 2 பேரையும் கூப்பிட்டா பிரச்சனை இல்லை, ஒரு அட்டஸ்டிங் விட்னஸையாவது கூப்பிட்டு எக்ஸாமின் பண்ணியிருக்கணும். இது வந்து மேண்டேட்டரி ப்ரொவிஷன். அவர் எக்ஸாமின் பண்ணிட்டா போதுமா, அவர் வந்து வராரு கோர்ட்ல வந்துட்டு அட்டஸ்டிங் விட்னஸ் வந்துட்டு இதுல டெஸ்ட் ரைட்டர் கையெழுத்து போட்டதே பார்க்கலன்ட்டாரு, 68ல தான் சொல்லியிருக்காங்களே நம்ம வந்து அட்டஸ்டிங் விட்னஸ் வந்து கூப்பிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னா அப்படி கிடையாது. ஓகேங்களா? அட்டஸ்டிங் விட்னஸை கால் பண்ணா மட்டும் போதும்ன்றது 68ல சொல்லியிருந்தாலுமே கூட, அது எதுக்காக, ஃபார் ப்ரூவிங் த வில். வில்லை எப்படி ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, ஆஸ் பர் செக்ஷன் 63 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் படி அவர் வந்து அட்டஸ்டேஷன் வந்து பண்ணிருக்காங்களா, அட்டஸ்டேஷன் ப்ராப்பரா இருக்கான்னு பார்க்கணும். ஓகேங்களா? அட்டஸ்டேஷன் ப்ராப்பரா இருக்கான்னு எங்க பார்க்கணும் அப்படின்னா 63 ஆஃப் இந்தியன் சக்சஷன் ஆக்ட். ஸோ 68ல அட்லீஸ்ட் 1 அட்டஸ்டிங் விட்னஸை கால் பண்ணணும். இந்த கேஸ்ல அட்லீஸ்ட் 1 அட்டஸ்டிங் விட்னஸை. ஸோ இப்போ 2வது இஷ்யூ என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, வில்லு வந்து ஜெனினா இல்லையான்னு பார்த்துட்டு இருக்கோம், வில்லை எப்படி ப்ரூவ் பண்ணணும்னு பார்த்துட்டோம், வில்லை வந்து
அட்லீஸ்ட் ஒன் அட்டஸ்டிங் விட்னஸை கால் பண்ணி ப்ரூவ் பண்ணணும்னு பார்த்துட்டோம். அதுவும் அது ப்ரொவிஷோல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, வில்ல வந்து அட்மிட் பண்ணாலும் டெனை பண்ணாலும் அட்டஸ்டார்ஸ் எக்ஸாமின் பண்ணி தான் ஆகணும். அதர் கம்பல்சரி அட்டஸ்டட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன? கிஃப்ட், மார்கேஜ். இந்த டாக்குமெண்ட்ஸுக்கு எக்ஸிகியூஷனை டினை பண்ணல அப்படின்னா அட்மிட் பண்ணிக்கிறாங்க, கிஃப்டோடையும் மார்கேஜோட எக்ஸிகியூஷனை டினை பண்ணல, அட்மிட் பண்ணிட்டாங்க எக்ஸிகியூஷனை அப்படின்னா அட்டஸ்டாரை எக்ஸாமின் பண்ணக்கூடிய தேவை கிடையாது. இதுக்கு கிஃப்ட் மார்கேஜுக்கு மட்டும்தான். ஆனா வில்ல பொறுத்த வரைக்கும் எக்ஸிகியூஷனை டினை பண்ணாலும் சரி, டினை பண்ணாம விட்டுட்டாலும் சரி, இல்ல அட்மிட் பண்ணாலும் சரி, அட்டஸ்டார்ஸை கம்பல்சரியா எக்ஸாமின் பண்ணியே ஆகணும். இதுதான் 68ல வில்லுக்கும் கிஃப்ட் மார்கேஜுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். அந்த ப்ரொவிஷன் நீங்க செக்மெண்டா வந்து பார்ட்டா பிரிச்சு படிச்சு பாத்தீங்கன்னா இதுதான் இருக்கும். ஸோ இப்படி வந்து வில் வந்து அட்லீஸ்ட் ஒன் அட்டஸ்டிங் விட்னஸை கால் பண்ணணும். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அப்ளை ஸ்டேட்மெண்ட்ல பிளைண்டிஃப் வந்துட்டு டிஃபரன்ஸ் சொன்ன மாதிரி வந்துட்டு இது வந்து வில்லு வந்து ஜெனினான வில்லு கிடையாது, இது ஃபோர்ஜரி வில்லு அப்படின்ற ஸ்டாண்டு தான் வந்துட்டு எடுத்திருக்காங்க பிளைண்டிஃப் சைட்ல. ஸோ அப்போ பிளைண்டிஃப் சைட்ல வந்து இப்படி ஸ்டாண்ட் எடுத்தனால கண்டிப்பா வந்துட்டு டிஃபரன்ஸ் சைட்ல இதை வந்து பர்டன் ஆஃப் ப்ரூஃப் யாருக்கு இருக்கு, வில்ல யாரு அலெஜ் பண்றாங்களோ அவங்க தான் வந்துட்டு ப்ரொபோன்றதான் ப்ரூவ் பண்ணணும். வில்ல வந்து ப்ரூவ் பண்ணாம விட்டுட்டாங்கன்னா என்ன ஆயிரும், அவங்க கேஸ் தோத்து போயிடும். ஸோ ஆஸ் பர் செக்ஷன் 102 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட் படி இந்த இஷ்யூக்கு பர்டன் ஆஃப் ப்ரூஃப் யார் மேல இருக்கு அப்படின்னா, யாரை வந்து வில்லு வந்து எனக்கு ஃபேவரா இருக்கு, நான் தான் பெனிஃபிஷரி ஆஃப் த வில்லு, நான் தான் இந்த வில்லோட ப்ரொபோன்றன்னு சொல்றாங்களோ அவங்க மேலதான் இருக்கு. ஸோ டிஃபரன்ட் மேலதான் பர்டன் ஆஃப் ப்ரூஃப் இருக்கு அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நம்ம இப்ப முன்னாடி அடுத்து சொன்ன டிஸ்கஷனுக்கே போகணும். ஸோ பர்டன் ஆஃப் ப்ரூஃப் 102 படி டிஃபரன்ட் பேர்ல இருக்கு. டிஃபரன்ட் அதை ப்ரூவ் பண்றதுக்கு என்ன ஸ்டெப் எடுத்திருக்காரு அப்படின்னா பண்ணணும் அப்படின்னா 68 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட் படி அட்லீஸ்ட் ஒன் அட்டஸ்டிங் விட்னஸை கால் பண்ணிருக்கணும். ஒன் அட்டஸ்டிங் விட்னஸை கால் பண்ணிருக்காரான்னு பார்த்தோம்னா, சார் நெக்ஸ்ட் பேஜ் போங்களேன். அரசு சார், ஒன் அட்டஸ்டிங் விட்னஸை கால் பண்ணிருக்காரு. அது வந்து பேராகிராஃப் 3ல இருக்கு. ஒன் ஆஃப் த அட்டஸ்டிங் விட்னஸா DW2 வந்துட்டு விசாரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வில்ல வந்து மார்க் பண்றப்பயே அட்டஸ்டார் வச்சுதான் மார்க் பண்ணுமானா இல்ல. ப்ரூவிங் த வில் இஸ் டிஃபரெண்ட். நிறைய கோர்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா அட்டஸ்டார் வச்சுதான் மார்க் பண்ணணும், அட்டஸ்டார் இல்லாம எப்படி நீங்க வந்து பெனிஃபிஷரியை வச்சு மார்க் பண்ணுவீங்க, பெனிஃபிஷரி வந்துட்டு இந்த வில்ல வந்து மார்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய டினையல் பண்ணிட்டு இருப்பாங்க. அது ப்ராப்பரான்னு பார்த்தீங்கன்னா அது ப்ராப்பர் டினையல் கிடையாது. ப்ரூவிங் த வில்லுக்கு தான். ஏன்னா மார்க்கிங் இஸ் நாட் அமங்ஸ்ட் டு ப்ரூஃப். ஒரு டாக்குமெண்ட்டை மார்க் பண்ணிட்டனாலேயே அந்த டாக்குமெண்ட்டை வந்து ப்ரூவ்டு டாக்குமெண்ட்டா எடுத்துக்க முடியாது. ஸோ ஒரு டாக்குமெண்ட்டை வந்து வில்ல வந்து ப்ரூவ் பண்றதுக்கு தான் அட்டஸ்டாரை வந்து கூப்பிடணுமே ஒழிய மார்க் பண்றதுக்கு அட்டஸ்டார் தேவை கிடையாது. ஸோ மார்க்கிங் ஆல்ரெடி முடிஞ்சு. எக்ஸிபிட் B1 வந்துட்டு DW1 பாக்ஸ் ஏறும் போதே வில்ல வந்து மார்க் பண்ணிட்டாங்க. அடுத்து B1 அட்டஸ்டிங் விட்னஸை வில்ல ப்ரூவ் பண்றதுக்காக கூப்பிடுறாங்க. அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரா? அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு இந்த தேர்ட் பேராகிராஃப்ல சொல்லியிருக்காங்கன்னா, in his evidence he has stated that the testator has signed the will in his presence. ஸோ உயில் எழுதின டெஸ்டேட்டார் வந்துட்டு என்னோட முன்னிலையில தான் அட்டஸ்டிங் விட்னஸ் ஆன DW2 என்னோட முன்னிலையில தான் கையெழுத்து போட்டாரு. இதை மட்டும் சொல்லியிருக்காரு. எக்ஸப்ட் த எபோவ் he has not stated anything. இதை தவிர வேற ஏதாவது சொல்லியிருக்காரான்னு பார்த்தோம்னா இதை தவிர வேற எதுவுமே சொல்லலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை தவிர வேற எதுவுமே சொல்லலன்ற போது இது வந்து ப்ரூஃபா எடுத்துக்க முடியுமா? ஏன் அவர் கண்டென்ட்ஸ் ஆஃப் த டாக்குமெண்ட்ஸை பத்தி சொல்லல? வில்லுல நிறைய கண்டென்ட்ஸ் இருக்கும்ல, அந்த கண்டென்ட்ஸ் எல்லாம் உண்மை, சவுண்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்டு, அடுத்தது வில்லுக்குள்ள என்னென்னலாம் இருக்கும், இந்த நிலையில நான் இப்படி வந்து வில் எழுதுனேன், இதெல்லாம் வந்து சொல்லியிருக்கணுமா? கண்டென்ட்ஸ் ஆஃப் த வில்ல வந்துட்டு அட்டஸ்டார் தெரிஞ்சு வச்சிருக்கணுமானா கண்டென்ட்ஸ் ஆஃப் த வில் வந்து அட்டஸ்டார் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ கண்டென்ட்ஸ் ஆஃப் த வில்ன்றத அட்டஸ்டார் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஜஸ்டிஸ் நாகமுத்து ஜெயோட ஜட்மெண்ட் கூட மெட்ராஸ் ஹைகோர்ட்டு ஒன்று இருக்கு, அது என் கையில இல்லை. அந்த ஜட்மெண்ட்டையும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அது நீங்க ஜட்மெண்ட் எழுதும் போது அந்த ஜட்மெண்ட்டையும் ரெஃபர் பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறம் எழுது. வேற ஒரு ஜட்மெண்ட் சொல்றேன், இது ராஜஸ்தான் ஹைகோர்ட்டோட ஜட்மெண்ட். அதை மட்டும் இப்போ நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு இப்போ நான் ரீசெண்டா தேடினப்ப அதுதான் கிடைச்சிச்சு. நாகமுத்து ஜெய ஜட்மெண்ட்டும் ஒன்று இருக்கு. அந்த ஜட்மெண்ட்டை நான் வந்துட்டு செஷன் முடிஞ்ச அப்புறம் நான் வந்துட்டு குரூப்ல வந்து நாளைக்கு மார்னிங்குள்ள நான் போட்டுடுறேன். அரசு சார்.
சொல்லிட்டு. ஸோ ராஜஸ்தான் ஹைகோர்ட் ஜட்மெண்ட் சொல்றேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. பகதூர் சிங் வர்சஸ் பூரான் சிங், BAHADUR பகதூர், BAHADUR SING பகதூர் சிங் வர்சஸ் பூரான் சிங், PURAN SING பகதூர் சிங் வர்சஸ் பூரான் சிங். சைட்டேஷன் சொல்றேன், AIR 2012 ராஜஸ்தான், பேஜ் நம்பர் 74. AIR 2012 ராஜஸ்தான், பேஜ் நம்பர் 74. ஸோ இது எல்லா இதுலயுமே வெல் செட்டில்டு பிரின்சிபல் தான். இந்த ஜட்மெண்ட்டுக்கு அப்புறம் நிறைய ஜட்மெண்ட் இருக்கும். அது நான் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்மெண்ட்டே நான் அனுப்பி விடுறேன். ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, there is no requirement that the attesting witness should know the contents of the will. So attesting witnessக்கு contents of the will தெரியணுன்ற அவசியம் இல்லை. The only requirement is that the testator should have put his signature or thumb impression in the presence of the witness. ஸோ என்ன மெயினான ரெக்குயர்மெண்ட், ஒன்லி ரெக்குயர்மெண்ட் என்னன்னா, டெஸ்டேட்டார் வந்துட்டு விட்னஸோட முன்னிலையில தான் கையெழுத்தோ கைரேகையோ செய்தார். இது மட்டும்தான் மேண்டேட்டரியா வில்ல ப்ரூவ் பண்றதுக்கு மேண்டேட்டரியா தேவை. டெஸ்டேட்டார் வந்து கண்டென்ட்ஸ் ஆஃப் த வில்லுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் அட்டெஸ்டிங் விட்னஸுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதுதான் இந்த ஜட்மெண்ட். இது வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்மெண்ட், சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் நிறைய இருக்கு. அதை நீங்களும் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்ஸ் இது ரிலேட்டடா ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் நீங்க சர்ச் பண்ணி எடுத்து எழுதலாம். ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காரு, வில் விட்னஸ் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இன் ஹிஸ் எவிடன்ஸ் he has stated that the testator has signed the will in his presence. டெஸ்டேட்டாரான உயில் எழுதின ஒருவர் சாட்சி முன்னிலையில தான் கையெழுத்து போட்டாரு, நான் தான் சாட்சி, என்னோட முன்னிலையில தான் கையெழுத்து போட்டாருன்னு சொல்லிட்டாரு. அதை தவிர வேற ஏதாவது சொல்லியிருக்காருன்னா சொல்லவே இல்லை. அப்படி சொல்லணும் அவசியம் இருக்கான்னா இல்ல. இதை சொன்னாலே என்ன ஆச்சு, வில்லு வந்து ப்ரூவ்டுன்னு ஆகிப்போச்சு. கண்டென்ட்ஸ் ஆஃப் த வில்லு தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ வில் வந்து எக்ஸிபிட் B1 மார்க்கா இருக்கக்கூடிய வில் வந்துட்டு DW2 எவிடன்ஸ் மூலமா ப்ரூவ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோர்ட்டு ஆஸ் பர் செக்ஷன் 68 டிஸ்கஸ் பண்ணிட்டு 63 இந்த ஜட்மெண்ட் சொன்னேன் இல்லையா, இந்த ஜட்மெண்ட் எதை பேஸ் பண்ணி வருது, டெஸ்டேட்டார் வந்து டெஸ்டேட்டரோட கையெழுத்தை மட்டும் அட்டஸ்டிங் விட்னஸ் வந்து அவரோட முன்னிலையில பண்ணா போதும், கண்டென்ட்ஸ்லாம் தெரிய தேவையில்லை அப்படின்றது எதை பேஸ் பண்ணி வருதுன்னா 63 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டை வச்சுதான் வருது. ஏன்னா 63 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல தான் அட்டஸ்டிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அட்டஸ்டிங் விட்னஸ் என்ன பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்கன்னா, அட்டஸ்டிங் விட்னஸ் வந்து அவரோட டெஸ்டேட்டார் முன்னிலையில கையெழுத்து போட்டிருக்கணும். அதே மாதிரி டெஸ்டேட்டார் வந்துட்டு அட்டஸ்டிங் விட்னஸஸ் முன்னிலையில கையெழுத்து போட்டிருக்கணும். அப்படி அவர் முன்னிலையில கையெழுத்து போடலன்னா கூட அவங்க தான் கையெழுத்து போட்டாங்க, டெஸ்டேட்டார் வந்து சொல்லணும், நான் கையெழுத்து போட்டு தான் எடுத்துட்டு வந்து உன்கிட்ட கொடுக்குறேன், நீ வந்து அட்டஸ்டேஷன் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ வந்து இந்த மாதிரி ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே 63 ஆஃப் இந்தியன் சக்சஷன் ஆக்ட்ல இருக்கு. இந்த ரெக்குயர்மெண்ட்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணா போதும் அட்டஸ்டார். அதை தாண்டி அவருக்கு கண்டென்ட்ஸ் ஆஃப் த வில் தெரியணுன்ற அவசியமே கிடையாது. இதுதான் வந்து பகதூர் சிங் வர்சஸ் பூரான் சிங் கேஸ்லையும் சொல்லக்கூடிய விஷயமும் இதுதான். நிறைய மெட்ராஸ் ஹைகோர்ட் அண்ட் நிறைய சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸ்லையும் இதை தான் ரீட்ரேட் பண்ணியிருப்பாங்க, நீங்க எந்த ஜட்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னாலும். ஸோ இந்த கேஸ்ல வந்து டெஸ்டேட்டார் கையெழுத்து போட்டதை அட்டஸ்டிங் விட்னஸ் பார்த்திருக்காரு, அவர் முன்னிலையில தான் டெஸ்டேட்டார் கையெழுத்து போட்டிருக்காரு. அவர் DW2 68 மேண்டேட் பண்ண மாதிரி ஒன் அட்டஸ்டிங் விட்னஸை கால் பண்ணிட்டாங்க. கால் பண்ணிட்டதுனால வில் ஹேஸ் பீன் ப்ரூவ்ட். மோர் ஓவர் இதை சப்போர்ட் பண்ற விதமா யாரும் இன்னொருத்தரும் சாட்சி சொல்லியிருக்காங்க அப்படின்னா DW3 ஸ்கிரைபும் சாட்சி சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கிரைப் சாட்சி சொன்னது இதுக்கு ஒரு சப்போர்ட்டா அமைஞ்சனால வில் வந்து 68 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் கீழையும் ஆஸ் பர் செக்ஷன் 63 ஆஃப் இந்தியன் சக்சஷன் ஆக்ட் கீழையும் ப்ராப்பரா வந்துட்டு டிஃபெண்டன்ட் வந்து ப்ரூவ் பண்ணி அவரோட பர்டனை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாரு. ஸோ இப்ப வில்லோட பர்டன் வந்து டிஃபெண்டன்ட் மேல இருந்துச்சு, டிஃபெண்டனோட பர்டன் முடிஞ்சு, ஓகேங்களா, ப்ரூவ் பண்ணிட்டாரு. அப்படி அவர் ப்ரூவ் பண்ணிட்டாருன்ற பட்சத்துல இத
இந்த ப்ரூவ் பண்ண விஷயத்த டிஸ்ப்ரூவ் வந்து பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னா, டிஸ்ப்ரூவ் வந்துட்டு பிளைண்டிஃப் நினைச்சாங்கன்னா பண்ணலாம். இது வந்து 401 வேற வேற விஷயங்கள்லாம் ப்ரூவ் பண்ணலாம். அந்த மாதிரி ஏதாவது பிளைண்டிஃப் சைடுல வேற ஏதாவது எவிடன்ஸ் இருக்கான்னா டிஸ்ப்ரூவ் பண்ற மாதிரி வேற எந்த கிராஸ் எக்ஸாமினேஷனும் பண்ணல. பை வே ஆஃப் கிராஸ் எக்ஸாமினேஷனும் பண்ணலாம். ஓகேங்களா? பை வே ஆஃப் வேற ஏதாவது டாக்குமெண்ட் எவிடன்ஸ் மூலமாகவும், வேற ஏதாவது ஓரல் எவிடன்ஸ் சாட்சிகள் மூலமாகவும் பண்ண முடியும். ஆனா அந்த மாதிரி ஸ்டெப் ஏதாவது பிளைண்டிஃப் எடுத்திருக்காங்களா அப்படின்னா, டிஃபெண்டன்ட் வந்து வில் ப்ரூவ் பண்ணதை டிஸ்ப்ரூவ் பண்ற மாதிரி எந்த ஒரு ஸ்டெப்புமே வந்துட்டு பிளைண்டிஃப் வந்து எடுக்கல. ஸோ வில்லு வந்து ப்ராப்பரா ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ வில்லு வந்து ஜெனைன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எந்த டேட்டு இந்த வில் டேட்டட் 31/1/2000 வந்துட்டு எக்ஸிபிட் B1 மார்க்க இருக்க ஒரு டாக்குமெண்ட் வந்து ஜெனினான டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோர்ட் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வருதுன்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு, ஸோ செகண்ட் இஷ்யூ வந்துட்டு டிஃபெண்டன்ட்க்கு ஃபேவரா டிசைட் பண்ணிட்டு பிளைண்டிஃப் எகென்ஸ்டா டிசைட் பண்றோம்னு சொல்லிட்டு செகண்ட் இஷ்யூக்கு நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கோம். இது வந்து செகண்ட் இஷ்யூக்கான ஆன்சர். இப்போ நம்ம தேர்ட் இஷ்யூக்கு போயிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் இஷ்யூ என்ன சொன்னோம்? சூப் ப்ராப்பர்ட்டி வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டின்றத ப்ரூவ் பண்ணல, ப்ராப்பரான எவிடன்ஸ் மூலமா வந்துட்டு ப்ரூவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டோம். ப்ராபபிளா வந்துட்டு ப்ரூவ் பண்ணல அப்படின்னு சொல்லி கூட நம்ம லீகல் வேர்டு தான் யூஸ் பண்ணலாம். ப்ராபபிளா ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா சிவில் கேஸை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான பர்டன் ஆஃப் ப்ரூஃப் இருக்குன்னா, ப்ரீபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ் தான் வந்துட்டு ரெண்டு சைட்லயுமே இருக்கக்கூடிய ப்ரூஃபோட லெவல் ஆஃப் ப்ரூஃப் அந்த லெவலில் தான் இருக்கணும். அந்த ப்ராபபிலிட்டி பார்க்கும்போது பிளைண்டிஃப் வந்து ப்ராபபிளான ப்ரூஃப் மூலமா அவங்க கேஸை ப்ரூவ் பண்ணாம விட்டனால ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி கிடையாது, செல்ஃப் எக்கட் ப்ராப்பர்ட்டி சூட் ப்ராப்பர்ட்டின்னு முடிவுக்கு வந்தோம். செகண்ட் வந்து வில்லு வந்து ப்ராப்பரான எவிடன்ஸ் மூலமா வந்துட்டு விட்னஸஸ் மூலமா எக்ஸாமின் பண்ணி டிஃபெண்டன்ட் வந்து ப்ரூவ் பண்ணிட்டனால டிஃபெண்டன்ட்க்கு ஃபேவரா செகண்ட் இஷ்யூ முடிவு பண்ணிட்டோம். இப்போ தேர்ட் இஷ்யூ என்ன ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னா, இஷ்யூஸ் எல்லாம் எதை வச்சு ஃப்ரேம் பண்ணணும்னு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். இஷ்யூஸ் எல்லாமே டிஃபெண்டன்ட் எதெல்லாம் ஸ்பெசிஃபிக் டினையலா பண்ணாரோ அதை தான் நம்ம இஷ்யூவா ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். இப்போ தேர்ட் இஷ்யூ என்னன்னா, கோர்ட் ஃபீஸ் பெய்ட் அண்டர் செக்ஷன் 37(2) ஆஃப் தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் அண்ட் சூட் வேல்யூஷன் ஆக்ட் இஸ் கரெக்டா ஆர் நாட்ன்றதை ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். 37 சப்கிளாஸ் 2 கீழே தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் ஆக்ட்ல கோர்ட் ஃபீஸ் கட்டியிருக்காங்க. அந்த கோர்ட் ஃபீஸ் வந்து கரெக்டா இல்லையா? ஸோ இப்போ நம்ம வந்து 37(2) கட்டினது கரெக்டா இல்லையா, வேல்யூஷன் கரெக்டா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா 37(2) என்ன சொல்லுது, 37(1) என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ 37(2) என்ன சொல்லுது, 1 என்ன சொல்லுதுன்னு நீங்க இந்த செஷன் முடிஞ்சவொடனே எடுத்து நீங்க ஸ்பெசிஃபிக்கா பாருங்க. நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். 37(1) என்னன்னா, ஒரு ப்ராப்பர்ட்டியில அந்த ப்ராப்பர்ட்டிக்கு உரிமையுள்ள எல்லாருமே வந்து கூட்டா குடியிருந்தாங்க அப்படின்னா, அந்த கூட்டா குடியிருக்கும் பட்சத்துல அவங்க வந்துட்டு செப்பரேட் பொசிஷன்ல இல்லாம ஒன்னா இருக்கும் பட்சத்துல அது வந்துட்டு 37 குடியிருக்கும் தனித்தனியா குடியிருக்காங்க, தனித்தனியான சுவாதீனத்துல இருக்காங்க அப்படின்னா, சூப் ப்ராப்பர்ட்டியோட பொசிஷன் இல்லை அப்படின்னா 37(1) கோர்ட் ஃபீஸ் கட்டணும். பிளைண்டிஃப் வந்து பொசிஷன்ல இல்லைன்னா 37(1). பிளைண்டிஃப் பொசிஷன்ல ஜாயிண்ட் பொசிஷன்ல தான் இருந்தாங்க அப்படின்னா 37(2) கோர்ட் ஃபீஸ் கட்டணும். ஓகேங்களா? ஸோ 37(1) 37(2)க்கும் இதுதான் டிஃபரன்ஸ். ஜாயிண்ட் பொசிஷன்ல இருந்தா 37(2). இப்போ ஒரு கான்செப்ட் இருக்கு. 37 ஈவன் இஃப் இந்த கேஸ்ல இதை வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டின்னு டிட்டர்மின் பண்ணியிருந்தோம்னா, ஈவன் கோ பார்ட்னர்ஸோ இல்லை வந்துட்டு ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியோட மெம்பர்ஸோ பொசிஷன்ல இல்லைன்னா கூட அவங்க வந்து ஜாயிண்ட் பொசிஷன்ல இருக்கிறதா தான் பிரசம்ஷன். ஒரு கோ பார்ட்னர் மீன்ஸ் யார் யாரெல்லாம் வந்து ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியோட ஹேர்ஸா வராங்களோ அவங்க எல்லாருமே கோ பார்ட்னர்ஸ்னு சொல்லுவோம். ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டினா என்னன்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா இந்த செஷனோட இன்னொரு செஷன் எடுக்க வேண்டியது இருக்கும், அதுக்குள்ள நம்ம போக வேணாம். கோ பார்ட்னர்ஸ்னா என்னன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கோ பார்ட்னர்னா கூட்டு உரிமையாளர்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கூட்டு உரிமையாளர்கள் எல்லாமே இப்போ நான் வந்துட்டு நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து எனக்கு ஒரு பூர்வீக சொத்து இருக்கு. எங்க முப்பாட்டன்கிட்ட இருந்து எனக்கு வந்து முப்பாட்டனோட அப்பா கிட்ட இருந்து அந்த சொத்து வந்து இது வழியா ஒரு 3 தலைமுறைகள் தாண்டி எங்க ஃபேமிலிக்கு அந்த சொத்து இருக்கு. இது வந்து ஒரு கோபாஷனரி ப்ராப்பர்ட்டி, ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம். அந்த 3 தலைமுறையா வந்த சொத்தை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கோபாஷனரி ப்ராப்பர்ட்டி. 3 லீனியல் டெசண்டன்ஸை கடந்து வந்தாதான் அது வந்து கோபாஷனரி ப்ராப்பர்ட்டி. நியர் என்னோட கிராண்ட் ஃபாதர் இருந்து எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வருதுன்னா, கிராண்ட் ஃபாதர் செல்ஃப் ப்ராப்பர்ட்டி எனக்கு வருது அப்படின்னா அது செக்ஷன் 8ல தான் வருமே தவிர கோபாஷனரி ப்ராப்பர்ட்டி எனக்கு வந்து செக்ஷன் 6. செக்ஷன் 8னா செல்ஃப் ப்ராப்பர்ட்டி எப்படி வந்துட்டு இன்ஹெரிட் ஆகுன்றது, செக்ஷன் 6 வந்துட்டு கோபாஷனரி ப்ராப்பர்ட்டி எப்படிலாம் வந்துட்டு சக்சஷன் அடிப்படையில் வரும்ன்றது.
ஸோ அந்த டிஸ்கஷன் நம்ம போக தேவையில்லை. ஸோ ஜாயிண்ட் பொசிஷனா இல்லையான்னு பார்த்தோம்னா, ஒன்ஸ் இந்த மாதிரி கூட்டு சொத்தா இருக்குன்ற பட்சத்துல நான் என்னோட ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி விட்டு நான் ஃபாரின் கூட போயிருப்பேன். ஃபாரினுக்கு போயிருக்கனாலேயே அந்த கூட்டு சொத்து எனக்கு பொசசரி ரைட் இல்லையா அப்படின்னா இருக்குன்னு தான் அர்த்தம். அதுக்கு அந்த கான்செப்டுக்கு பேர் என்னன்னா கன்ஸ்ட்ரக்டிவ் ஆர் டீம்டு பொசஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கோபார்ஷனரி ப்ராப்பர்ட்டிஸ்ல அதோட கோபார்ஷனர்ஸ் ஈவன் ப்ராப்பர்ட்டியில பொசஷன்லயே இல்லைன்னா கூட அது வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டிவ் ஆர் டீம்டு பொசஷன் சொல்லுவாங்க. அவர் வந்து பொசஷன்லயே ஆக்சுவல் பொசஷன்ல இருக்கணுமான தேவையில்லை. கன்ஸ்ட்ரக்டிவ் பொசிஷனான டீம்டு பொசிஷன்ல இருந்தாலே போதும். அப்படி டீம்டு பொசிஷன் இருந்தாலே அது வந்து ஜாயிண்ட் பொசிஷனா கன்ஸ்ட்ரக்டிவா ஜாயிண்ட் பொசிஷன் எடுத்துக்கிட்டு 37(2) கோட் ஃபீஸ் கட்டுறது கரெக்ட். ஆனா இந்த கேஸ்ல பொறுத்த வரைக்கும் அரசு சார் ஃபர்ஸ்ட் பேஜ் போங்களேன். இந்த சூட்ல பிளைன்டிஃப் கேட்கிற ரிலீஃபே ஃபர்ஸ்ட் பேரோட லாஸ்ட் லைன் பாருங்களேன். சூட் ஃபார் பார்ட்டிசன் அண்ட் ஃபார் பொசிஷன். ஒன்ஸ் அவங்க பொசிஷன்லயே இல்லைன்னு இவங்களே டீம்டா அட்மிட் பண்ணிட்ட போது, அது இல்லாம இந்த பொசிஷனை ப்ரூவ் பண்ற மாதிரி அவங்க ஏதாவது டாக்குமெண்ட் பிளைன்டிஃப் சைட்ல போட்டிருக்காங்களான்னா பிளைன்டிஃப் சைட்ல கணபதி கவுண்டர் அரசு நெக்ஸ்ட் பேஜ் போயிருங்க. ஸோ ரிலீஃப் வந்து பார்ட்டிசன் பொசிஷனை ப்ரூவ் பண்றதுக்கான டாக்குமெண்ட்ஸ் யாரு வந்து இந்த கேஸ்ல மார்க் பண்ணிருக்காங்க அப்படின்னா டிஃபெண்டன்ட் சைட்ல மார்க் பண்ணிருக்காங்க. டிஃபெண்டன்ட் சைட்ல என்ன மார்க் பண்ணிருக்காங்கன்னா எக்ஸிபிட் B3 அண்ட் B4 வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி ரெசிப்டையும் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ரெசிப்டையும் மார்க் பண்ணிருக்காங்க. ஸோ பொசிஷன்ல இருக்கக்கூடியதுக்கு டிஃபெண்டன்ட் சைட்ல டாக்குமெண்ட்ஸ் இருக்கு டிஃபெண்டனுக்கு ஃபேவரா, அவர் தான் பொசிஷன்ல இருக்காருன்றது. பிளைன்டிஃப் சைட்ல என்ன டாக்குமெண்ட் மார்க் ஆயிருக்குன்னா கணபதி கவுண்டர் பேர்ல இருக்கக்கூடிய ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் தான் மார்க் ஆயிருக்கு. பிளைன்டிஃப் SNQ பேர்ல இருக்கக்கூடிய ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் இருந்தாதான் அவங்க பொசிஷன்ல இருக்காங்க நம்ம எடுத்துக்க முடியும். ஒன்ஸ் இது வந்து ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டியே இல்லைன்னு முடிவாயிட்ட போது இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் பொசிஷன் தியரியும் வராது இந்த இடத்துல. இது இப்ப நான் சொல்றது எல்லாமே நான் வந்து குலைக்கிலா சொல்றது எல்லாமே நீங்க வந்து ஃபார்முலா வந்து ரிட்டர்ன்ல வந்து ஜட்மெண்ட்ல கொண்டு வந்து எழுதுனீங்கன்னா இதுதான் டிஸ்கஷனே. இதுதான் உங்களோட ஆன்சர் ரைட்டிங், ஜட்மெண்ட் ஆன்சர் ரைட்டிங். ஸோ இது கன்ஸ்ட்ரக்டிவ் பொசிஷன் வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜாயிண்ட் ஓனர்ஷிப் இருக்கணும். ஜாயிண்ட் ஓனர்ஷிப் இங்க இருக்கான்னு பார்த்தோம்னா இது ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி கிடையாதுன்னு முடிவு பண்ணிட்டோம். அப்படின்னு போது ஆக்சுவலா ஜாயிண்ட் பொசிஷன் இருக்காங்களான்னு பார்த்தோம்னா இல்ல, அதுக்கும் எவிடன்ஸ் கிடையாது. கோபார்ஷனரி ப்ராப்பர்ட்டியா அப்படின்னாவது அது கோபார்ஷனர்ஸ்லாம் ஜாயிண்ட் பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி கன்ஸ்ட்ரக்டிவ் பொசிஷன்லயே எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எதுவுமே கன்ஸ்ட்ரக்டிவ் பொசிஷனும் வரல, ஆக்சுவல் பொசிஷனும் இல்லைன்னு சொல்லி அவங்களோட பிளைண்டோட ரிலீஃப் கேட்டதுல இருந்தே தெரியுது பொசிஷன் இல்லைன்ட்டு, ஜாயிண்ட் பொசிஷன்ல இல்லைன்ட்டு. ஜாயிண்ட் பொசிஷன்ல இருந்திருந்தாங்கன்னா அவங்க பிரிச்சு கொடுக்க சொல்லியிருப்பாங்களே ஒழிய பொசிஷனுக்கான ரைட்டை கேட்டிருக்கவே மாட்டாங்க. ஸோ வந்து 37(2) வந்து கோர்ட் ஃபீஸ் கட்டினது வந்துட்டு இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோர்ட்டு முடிவுக்கு வரனால கோர்ட் ஃபீஸ் பே பண்ணதும், கோர்ட் ஃபீஸ் எவ்வளோன்னா 37(2) கட்டணும்னா 5000 ரூபா தான் ஒரு நாமினலான கோர்ட் ஃபீஸ். போய் பார்த்தீங்கன்னா இருக்கும் 5000 கட்டினீங்கன்னா கோர்ட் ஃபீஸ் அவ்வளோதான் எனஃப். இத்தனை பர்சன்டேஜ் அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு ஃபிக்ஸ்டு கோர்ட் ஃபீ வச்சிருப்பாங்க 37(2) பார்ட்டிசன் சூட்டுக்கு மட்டும். இதே 37(1) கட்டினீங்கன்னா மார்க்கெட் வேல்யூல 3% கட்டுற மாதிரி இருக்கும். வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக போகும். 1 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா 3%னா 3 லட்சம் கட்டுற மாதிரி இருக்கும் 37(1) கட்டினா. மார்க்கெட் வேல்யூல 3%, 1 கோடி ரூபா மார்க்கெட் வேல்யூன்ற பட்சத்துல, மார்க்கெட் வேல்யூன்றது இப்ப நிறைய பேர் டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய வேல்யூவே அதை தான் மார்க்கெட்ல ஃபிக்ஸ் பண்ணி கோட் ஃபீ கட்டுறாங்க. ஒரு டாக்குமெண்ட்ல வந்து 1 crore வேல்யூ இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியே இருந்துச்சுன்னா 37(1) கட்டணும்னா 3%ன்ற பட்சத்துல 3 லட்சம் கட்டணும். இதே 37(2) கட்டுறோம் அப்படின்னா எத்தனை கோடியா இருந்தாலும் சரி ஃபிக்ஸ்டு கோட் ஃபீஸ் எவ்வளவுதான்? ஜாயிண்ட் பொசிஷன்ல இருந்தா பார்ட்டிசன் சூட்டை பொறுத்த வரைக்கும் 5000 தான் கோட் ஃபீஸ். ஸோ அதனால வந்து 37(2) வந்து வேல்யூ வந்து கம்மியா காமிச்சு சூட் ப்ராப்பர்ட்டியை வந்து கோர்ட் ஃபீஸ் செக்ஷனை தப்பா போட்டு இது பண்ணது வந்துட்டு கோர்ட் ஃபீஸ் பெய்ட் அண்டர் செக்ஷன் 37(2)ன்றது இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் இஷ்யூவும் பிளைன்டிஃப்க்கு எகென்ஸ்டாவும் டிஃபெண்டன்ட்டுக்கு ஃபேவராகவும் வந்துட்டு டிசைட் பண்ணி இந்த கோர்ட் வந்து முடிவுக்கு வருது அப்படின்னு சொல்லி தேர்ட் இஷ்யூக்கும் நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து ஃபோர்த் இஷ்யூ என்ன சொன்னோம்? whether plaintiffs are entitled to the relief of partition and possession as paid in the plaintல வாதிகள் வந்துட்டு வழக்குரையில் கோரியபடி பாகப்பிரிவினை மற்றும் சுவாதீனத்திற்கான பரிகாரங்கள் அடையத்தக்கவர்களா அப்படின்னு பார்த்தோம்னா
ஃபர்ஸ்ட் இஷ்யூ என்ன டிசைன் பண்ணியிருக்கோம், டிட்டர்மைன் பண்ணியிருக்கோம்னா சூப் ப்ராப்பர்ட்டியே செல்ஃப் அக்யூர்டுன்ட்டோம். ரெண்டாவது இஷ்யூல வில்லு ப்ரூவ்டுன்ட்டோம். அப்போ செல்ஃப் அக்யூர்டா இருந்தா கூட ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹேர்ஸ் அப்படின்ற அடிப்பில் ரைட் வரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அடுத்தது செகண்ட் இஷ்யூல வில்ல ப்ரூவ்டுன்னு சொல்லிட்டோம். வில்ல ப்ரூவ்டுன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா அப்சல்யூட்டா வந்துட்டு பிளைன்டிஃப்க்கு ரைட் கிடையாது. தேர்ட் இஷ்யூல கோர்ட் ஃபீஸும் தப்பா, கோர்ட் ஃபீஸ் இன்கரெக்ட்னா கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா, கோர்ட் ஃபீஸ் இன்கரெக்ட் வேல்யூஷன் தப்புனா அவங்களுக்கு வேல்யூஷன் ப்ராப்பரா பண்ணி கோர்ட் ஃபீஸ் கரெக்டர் திரும்ப கட்டுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும். சூட்டை என்டையரா வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டு போயிட முடியாது. ஸோ கோர்ட் ஃபீஸ் ஒரு இஷ்யூ மட்டும்தான் அவங்களுக்கு எகென்ஸ்டா வருதுன்னா நம்ம எடுத்த உடனே வந்து நம்ம எடுத்த எடுப்புலாம் வந்துட்டு சூட்டை வந்து டிஸ்மிஸ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கோர்ட் ஃபீஸ் கட்டுறதுக்கான வேல்யூஷன் ப்ராப்பரா பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண முடியும், கோர்ட் ஃபீஸ் வந்துட்டு மறுபடியும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தும் கட்டலன்னா என்ன பண்ணலாம்னா கிளைண்ட்டை வந்து ஆர்டர் 7 ரூல் 11 கீழே ரிஜெக்ட் பண்ணலாம். கிளைண்ட்டை எந்த ஸ்டேஜில் ரிஜெக்ட் பண்ணலாம்னா எனி ஸ்டேஜ் ஆஃப் சூட்ல ரிஜெக்ட் பண்ணலாம். ஆர்டர் 7 ரூல் 11 வந்து ஒன் ஆஃப் த கிரவுண்ட்ஸ் என்னென்னா சூட்டை வந்து ப்ராப்பரா வேல்யூ பண்ணல அப்படின்றதும், சூட்டை கோர்ட் ஃபீஸ் கட்டுற ப்ராப்பர் கோர்ட் ஃபீஸ் கட்டல, பேலன்ஸ் கோர்ட் ஃபீஸ் கட்டல அப்படின்னு சொல்லி அதை அந்த கோர்ட் ஃபீஸை கட்ட சொல்லியும் அந்த டைமுக்குள்ள அவங்க கட்டல அப்படின்னாலும் ரிஜெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த கிரவுண்ட்ல ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு கிளைண்ட். ஆனா இந்த கேஸ்ல கோர்ட் ஃபீஸ் மட்டும் தப்பா இல்ல, வில்ல ப்ரூவ் ஆயிருச்சு, ஜாயின்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டின்னு இல்லைன்னு ஆயிப்போச்சு, செல்ஃப் அக்யூர்ட் ப்ராப்பர்ட்டின்னு ஆயிப்போச்சு. அப்படின்ற பட்சத்துல செல்ஃப் அக்யூர்ட் ப்ராப்பர்ட்டினா வில் எழுதி வைக்கிறதுக்கு கணபதி கவுண்டருக்கு ரைட் இருக்கு. அந்த வில்ல ப்ராப்பரா ப்ரூவ் பண்ணிட்டாரு டிஃபரன்ஸ் சைட்ல. தேர்ட் இஷ்யூல கோர்ட் ஃபீஸும் தப்பா இருக்குன்ற பட்சத்துல பிளைன்டிஃப்க்கு பிளைன்டிஃப்க்கு வந்துட்டு சூட்ல கேட்டிருக்கக்கூடிய பார்ட்டிசன் அண்ட் பொசஷனுக்கான ரிலீஃப் வந்து கிடைக்க அவருக்கு வந்து ரைட்டே கிடையாது, அவருக்கு வந்து அருகதையற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி பிளைன்டிஃப் சூட்டை வந்துட்டு என்ன பண்ணிடலாம், நம்ம டிஸ்மிஸ் பண்ணிடலாம். இது வந்து இந்த ரிலீஃப் வந்து அவங்களுக்கு கிடைக்கத்தக்கது இல்லைன்னு சொல்றோம். லாஸ்ட் வேற என்ன ரிலீஃப்னா பிளைன்டிஃப்க்கு வேற எந்த ரிலீஃப்மே கிடையாது. டிஃபனண்ட்டுக்கு வந்து டிஃபனண்டோட இந்த கேஸோட வந்து செலவு தொகை வந்துட்டு பிளைன்டிஃப் கொடுக்கணும். ப்ளஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ளஸ் என்ன டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னா வேறு என்ன பரிகாரங்கள்ல இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சூட் ப்ராப்பர்ட்டி வில்லுப்படி போகுது, ஆனா அவங்க வந்து எந்த ஒரு ரிலீஃபும் இதை பொறுத்து கேட்காதனால, டிக்ளேர் பண்ண சொல்லி அது வந்து ஒரு ரிலீஃபும் கேட்காதனால எந்த ரெண்டு பார்ட்டிஸ்க்குமே வேற எந்த பரிகாரமும் வந்து கிடைக்கத்தக்கதல்ல அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு இந்த ரிசல்ட் த சூட் இஸ் டிஸ்மிஸ்டு, இறுதியாக தாவா தள்ளுபடி செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடணும். இதுதான் வந்துட்டு இந்த ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்கான ஆன்சர் டிஸ்கஷன். ஸோ இதுல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வேற என்னென்னலாம் உங்களுக்கு தெரிஞ்ச கேஸ் லாஸ், உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன ஹிந்து செக்ஷன் ஆக்ட்ல இதெல்லாம் கோட் பண்ணலாம், இந்தியன் செக்ஷன் ஆக்ட்ல கோட் பண்ணலாம், எவிடன்ஸ் ஆக்ட்ல என்னென்ன ப்ரொவிஷன்ஸ்லாம் நான் மிஸ் பண்ணணும் அந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் சேர்த்து கோட் பண்ணணும். கோட் பண்ணி நம்ம எழுதணும் அப்படின்னா நம்ம அவுட் ஆஃப் 25க்கு நம்ம வந்துட்டு 20 மார்க்கே கூட எடுக்கலாம். இன்னும் இதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் மெருகேற்றணும் அப்படின்னா நம்ம ரிலேட்டட் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் போட்டோம் அப்படின்னா நம்ம டிசிஷன் என்ன வந்தாலுமே கூட என்ன முடிக்கு வரலாம் அப்படின்னா டிசிஷன் என்ன வந்தாலுமே கூட டிஸ்கஷனுக்கான மார்க் வந்து ஒரு 20 வரைக்குமே நம்ம ரீச் பண்ண முடியும் சிவில் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்ல. இந்த டிஸ்கஷன் பண்ணாலே கண்டிப்பா மார்க் போட்டுருவாங்க. இது ரிலேட்டடா நான் வந்து ஜட்மெண்ட்லாம் அனுப்பி வைக்கிறேன். அந்த ஜட்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன எதை பொறுத்துனா இந்த ஜாயின்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியை பொறுத்து அது ரிலேட்டட் ஜட்மெண்ட்ஸ் எல்லாம் அனுப்புறேன். அதையும் நீங்க ஃபாலோ பண்ணி அதையும் நீங்க கொஞ்சம் அது ரிலேட்டடா இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணி நீங்க இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாவே நீங்க உங்க ஜட்மெண்ட் எழுதுங்க. இந்த வீக்கான டெஸ்ட் வந்து கொஸ்டின் வந்து சிவில் ஜட்மெண்ட் ரைட்டிங்ல சேம் இதே கொஸ்டின் தான். இன்னும் டிஸ்கஷனோட உங்களுக்கு தெரிஞ்ச ஜட்மெண்ட் நீங்களே சர்ச் பண்ணி கோட் பண்ணி டிஸ்கஷனோட எழுதுங்க. அதே மாதிரி இது வந்து நாம வந்து நம்மளே எழுதுற டெஸ்ட், சர்ச் பண்ணி எழுதுற டெஸ்ட்ன்றனால நீங்க ஜட்மெண்ட் பேரும் சைட்டேஷன் பேரும் கோட் பண்ணலாம். எக்ஸாம்ல வந்து சைட்டேஷன் பேரோ ஜட்மெண்ட் நேமோ கோட் பண்ணுமானா தேவையே கிடையாது. அப்படி கோட் பண்ணி இன்கரெக்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து மார்க் ரெடியூஸ் ஆயிரும். அதனால எக்ஸாம்ல வந்து ஜட்மெண்ட்டை கோட் பண்ணாதீங்க. ஆனா அந்த ஜட்மெண்ட்ல என்ன பிரின்சிபல்ஸ் வந்து நம்ம வந்து செட்டில்டு பொசிஷன் என்ன சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நீங்க எக்ஸாம்ல கோட் பண்ணீங்கன்னா அதுவே போதுமானது தான். அதுக்கே நல்ல மார்க் தான் போடுவாங்க.